உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தனா? ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின்னுருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடை போய் தின்னுருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுதை குத்த வச்சு உட்காந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்கண்ணே. அது என்றா வாங்க. அது எனக்கு என்ன கூப்பிட்ட அண்ணே, ஒரு சின்ன சந்தேகம். அது என்று அழிச்சு வாயா. தண்ணி எப்படின்னா உண்டாகுது? அது மாறத்துல இருந்து உண்டாகுது. வானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல. இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அலும்பாணி பண்ற ஆள விடுறா. பதில் சொல்லிட்டு போனே. நான் பதில் சொல்ல முடியாது. கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? நான் பதில் சொல்ல முடியாது. சொல்லிட்டு போனே. நான் பதில் சொல்றேன். கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா இங்க இருந்து போக முடியாது. பதில் சொல்லிட்டு போனே. ஐயோ, இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவன்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். பதில் சொல்லுங்க. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு, காப்பாத்துங்க, லோலாய்த்தனத்தை பாரு. பாந்தனா கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன். ஏன் பேசாம வா. அண்ணே அண்ணே என்றா நோன்னு பேசாம வாடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்குதுங்க. உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா அதுக்காக தான். பாரு, வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க. கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்கா வா, மானம் கெட்டு போயிரும். சேலைக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு. அதனால இந்த சேலையை எடுத்துக்கிறேன். விலைய பார்த்து சொல்லுங்க. ஏனுங்க முன்னே, நகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி. கொக்க மக்கா 5 புள்ளி இருக்குதாண்டா. சேலைக்காரர 5 சேலை கூட அம்மனிக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூட. அது என்ன திருத்துன்னு பாக்குற? இவங்க மாமா சின்ன கவுண்டரு, இது வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி. அதனால சொன்னேன். ஐயோ அண்ணே, ஐயோ நாய, கூட வரும்போது நல்லா தண்டா வந்த. எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும். இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரியில இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. என்னடா? ஏய் வடிவு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உன்னை விட பெருசு ஒண்ணு வந்துச்சு, நீ ஓடி போயிரு. ஐயோ, என்னடி இதெல்லாம்? திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்தேன் சித்தி. எடுப்படி எடுத்து நமக்கு தர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களுக்கு கொடுத்துட்டு குமாலா போடுற உங்க மாமா அத கொண்டாடுறதுக்கு உனக்கு புது சேலை கேக்குதா? ஏனாத்தா, அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சிச்சு? ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு. திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னா விட்டுரு, ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்குறியா? அழுக்கு எடுத்தமா துவைச்சது கொடுத்தாமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ. அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. வேட்டி 4, சரட்டு 2, தவசி துண்டு 2, அண்டடாயிரங்கடா. அதான் நான் போட்டுக்கிறேங்க. ஒண்ணுதாரா கேட்டா? தவசி அண்டடாயிரு. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு. பெத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு. அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காராறு சிறகு 2, கடுகு போல கண்ணு 2, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே. இப்போ உன் வாயில அத இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு கிட்டுச்சன்னா கண்ணாமணி திரும்பி போகும். ஏன்டா பல்லு 2 எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுவீங்களா? என்னது 2 பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சரதா இருக்கிக்கிட்டு விஷயத்தை சொல்லி காட்சி போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாறையில கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்றாங்க முணுமுணுப்பு. உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா. ஏண்டா அவளுக்கு என்ன? காவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவில போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி விட்டான். பாவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடானா இங்க 100,000 கணக்கு போடுற. ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டுன்னு கொட்டது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே 4 வார்த்தை கேட்டு போட்டுதானுங்க வந்த. இது வாரு, ஊருக்குள்ள எத்தனை சீலை துணிக்கார சுத்தினாலும் சரி அத்தனை பேருக்கு இங்கே அனுப்பி வையே. என்ற பேத்துக்கு எப்பேற்பட்ட சீலை வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா. என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சிட்டியா? தலையில முளைச்சா தலைமுடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா சரி. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும். ஏன் தாட்டிக்கிறாங்க? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாருடே? யாருடி இல்ல யாருடாடா? பிச்சு போடுவேன், கால வரைக்கும் போடுவேன். ஏண்டே உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனாப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே, இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போயிடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி. என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா?
எங்க நீ சிரி ஏண்டா எம்பட செருப்பு கண்ணா ஐயோ காட்டாடி பல்லு ஆத்தா குழந்தை பயப்படுது வாய மூடாத்தா உன்னால மூடவும் முடியாது சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற வாய வச்சுட்டு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசியிருக்கு பட்டாசரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு செதறன பல்லு தான் இது இருங்கடுத இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில போடு ஆத்தா என் வாயில வேண்டாம் பாரு இவன் வாயில போடு இருங்கடா அடியன் கோண கலத்திருக்கு ஆளாளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மர்மம் பாரு என்றா சொல்றா இது வேறயா அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ ஏன்டா இந்த கத்துற எனக்கு மர்மம் என்ன சொல்ற அடியே நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டு போய் சாக்குறத கேட்டுச்சா உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன் உன் முதுகெலும்ப பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன் ஜாக்கிரதை. ஐயோ அண்ணன் பயமா இருக்கு. என்ன பண்றது? ரெண்டு எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்றா முணுமுணுக்குறா? ஓ முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமணி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா எம்பட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணு நான் நோண்டுனானே? நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா? ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. குழந்தை பையனை போட்டு எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா தப்பு பண்ண? குழந்தை மாதிரியா கேள்வி கேட்டாங்க? வாயில கொழுக்கட்டையா வச்சிருக்க? இன்னும் சொல்லுடா. வாயில எதுக்குடா கொழுக்கட்டையும் வச்சிருக்க? என்னத்து கேட்டானுங்க? அவங்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணுதாங்க, ஆவனா தான் ரெண்டு. இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்து அனுப்பிச்ச நீ ஊர்லயே இருக்க. என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணல. ஏன்டா ஊரே உதைக்க வருது? இது என்னென்ன? எலுமிச்சம்பழம். இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காய். இது என்னென்ன? வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னென்ன? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன். இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. ஐயோ என் பணத்துக்கு எவ்வளவு பலி சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். உனக்கு ஏதாவது தெரியாதா? இந்த சின்ன புல்லுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. கேட்டா தெரியலங்கிறிய. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல. உன்னையா தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கிய. மட சாம்பிராணி தெரியுதாடா? ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகுற? சொல்றா. அடங்க ஒக்க மக்கள் அழுதா விட்டுருவனா? சொல்றா. ஏய் 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 குழந்தை பையா, நீ அங்க தடி கொடுத்துட்டான்னு ஊரே பேசிக்கிறாங்க. இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்றா? அவர் தடி கொடுத்தாங்க, நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணே உட்காருங்க அண்ணே. அண்ணே புல்லு தடிக்க விட்டு பயில்வான்லாம் விழுதான்னு சொன்னாங்களே, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்றா? இது என்னண்ணே? புல்லு. இப்ப இப்பவும் புல்லுதான். ஆஃப். இப்ப நீயே சொல்றா. கோட்ரு. இப்ப பாருங்கண்ணே, இது மறுபடியும் புல்லுண்ணே, இது மறுபடியும் ஆப்புண்ணே, இது மறுபடியும் கோட்டுண்ணே. இது இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுண்ணே. முழு புல்லு. இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. இது அரை. இப்போ காலு. காலு. இப்பவும் காலு. இனிமேல் காலு. ஒன்றரை வேட்டியா? அவங்க வேட்டி அவுத்து கொடுத்த. அவர் ஆராய்ச்சி பண்றாருங்க, அதனால தாங்க அவுத்து கொடுத்தேன். ஆமா, அவர் பெருசா அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ண போறாரு. இவர் வேட்டி அவுத்து கொடுத்திருக்காரு. சித்தங்கூர நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் உன் கோமண தூரி இருப்பான். உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறான். ஐயோ என்ற வேட்டிங்க. ஒன்றரை வேட்டினா
மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு 1.25 வேட்டி வாங்கிட்டு போடா. ஏய் இப்ப என்ன பண்ண? அழுதுங்க. ஏன் இப்படி எப்படிங்க ஆத்து வரைக்கும் வர்றது? இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா. வாடா. இங்க என்ன படுத்துக்கிட்டு இருக்கீங்க? சாமியும் சாஞ்சு போச்சு, நம்ம ஊர் கவுண்டரையும் சாச்சிட்டானுங்க. அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்டா. என்று அது கையில தேங்காய் பழம் தட்டு ஏதாவது காதுகுத்துக்கு போறியா? இல்லண்ணே, நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல, அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு. நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி, அதை நான் விட்டுட்டு போறேன். அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க. ஏய் எனக்கு சூடு சொரணை இருக்குடா, அதனாலதான் இந்த ஊர் அயோக்கிய துணியை துவைக்க. உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. ஆமா, உன்னை நம்பி எவன்டா துணி போட்டா? இவர் தானே. இவரா? ஓ இவரா? ஆமா, நீங்க முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் செலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரு சோதனை பண்றாரு. டேய் இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன், இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ அப்படிலாம் செய்ய மாட்டோம்னே. அப்ப அந்த ஆசீர்வாதம். ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாத. சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். சரி இந்த வெத்தலை வாக்கதை எடுத்துக்கோங்க. வெத்தலை பாக்க நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்தரலாம்னா? என்ன ஓமண்ண போடா. எடுத்துக்கண்ணே. போடா. ஐயோ எப்படி வைக்கிற? எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம் பாக்குறேன். என்னன்னு நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருவது இல்லையா? எது? அதாவது ஒத்துழைப்பு. என்னால நம்பவே முடியலையா? ஆட்டுக்கண்ணு மாட்டுக்கண்ணு கழுதுக்கண்ணு கொழிக்கண்ணு இல்ல, முக்கியமா என் கண்ணே போட்டுச்சியா? எல்லாம் போனோம். ஐயோ இத்தனை நாளா இந்த வீரம் எங்கேயா போச்சு? முதல்ல வீட்டுக்கு போய் உங்க அம்மா கையால திசை சுத்தி போனோம். என்னது ஆட்டோட ஆட தொங்கரா? நண்பரை டைவர்ஜி காப்பாத்தலான்னு எகிர்னேன், எசுக்கு பேசுக்காம மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் இறக்கி விட்டு கூட்டிட்டு போமா? முடியாது, அப்படியே தொங்கு வா. தொங்குன வரைக்கும் போற இறக்கி கூட்டி போமா? அடைச்சி வாய் முடியா. நாங்க கொஞ்சம் என்ன முறுக்கு புளி போறியாக்கும்? இல்ல, இருப்பு மாநாட பத்தி பேச போறோம். போயா. அதுக்கு எதுக்கு மாநாடெல்லாம் கூட்டிட்டு நீங்களே அணைஞ்சிட்டு போக வேண்டியது? ரொம்ப தேங்க்ஸ். வா. அடியே அட பாவீங்களா, என்ன இது கூட விட்டுட்டு போறீங்களே. காலையில எந்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல சுக்கா வரவுல பிளேட்ல வர போறோம் தெரியலையே. ஐயா குடிசையில சோறு போட்டானு பணக்கார வீட்டுல பட்டினி போடுறாங்களா? அண்டானுங்க. ஊமா ஊமா. தன்யனானே. இவனா? நான் பட்டணத்தார்னு நினைச்சுக்கிட்டேன். பாத்தீங்களா, உங்க குடலை உருவி கடிச்சிடுவேங்கிறான் இவன். சுமாரியா, வெளியில இருந்த 2 நாள்ல பசிக்குது சாப்பாடு வேணும் சைகையிலே கேட்கற அளவுக்கு விவரம் ஆயிட்டான் அவன். ஓஹோ, ஐயாவுக்கு சிக்கன் எலும்பு கேக்குதோ? நான் நினைக்கிறேன் வெளியே எவனோ இவனுக்கு பாயா பரோட்டா வாடையே காமிச்சிருக்கிறான்னு, அதான் அலையறான். கொண்டாட அப்படி. ஐயோ பாத்தீங்களா, தொட்டுக்க சட்னி இல்லாமலேயே இந்த சேமியா உப்புமாவை என்ன போட்டிருக்கிறான்னு மிச்சத்தின் தின்னு. ஐயோ இவன் உடம்பு என்னமா சுருங்கிடுச்சு. முதலாளி, அநேகமா ரிஜிஸ்ட்ரார் வரத்துக்குள்ள இவன் சுருங்கி சுருங்கி குள்ளமணி சைஸுக்கு வந்து நமக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு கவட்ட வழியா ஓடிடுவான்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதை. விட்டாதானையா, நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வரவழைச்சு சொத்தை பூரா என் பேர்ல தார வாத்துக்க போறேன். அதுக்கப்புறம் தார தப்பட்டியோட மொத்தமா அவன் வாய்க்கு ஊத்துறையா பாலு. கையெழுத்து போட்டாலும் கொன்னுடுவானுங்க, போடலனாலும் பட்டினி போட்டே கொன்னுடுவானுங்க. டேய் சக்திவேலு, எங்க இருந்தாலும் வந்துடுடா சாமி, தாங்க முடியலடா. எப்படியோப்பா அந்த ஆத்தா புண்ணியத்துல அம்மானு பேச ஆரம்பிச்சிட்டேன். அம்மா அம்மா. யோ என்னைய பிச்சை எடுக்கிற மாதிரி. அம்மா இல்லாத நேரமா பார்த்து உனக்கு புதுசா ஏதாவது சொல்லி கொடுக்கலான்னு நினைச்சா. அம்மா நான் சொல்றது கேளு. பேசுவேன். இப்ப நான் சொல்லி கொடுக்கிற மாதிரி அப்படியே சொல்லணும். என்ன? என்னையே பார். கலர் கலர். ஐயோ ஃபிகர். ஃபிகர். ஐயோ டக்கு டக்குன்னு சொல்றியே, தமிழ்ல வாயில போட்டு விளையாடுப்பா. சைட்டு சொல்லு. சைட்டு. ரைட்டு. இது ரைட்டு தான். சைட் 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 சொல்லு.
சைட்டு. அடிக்குதுப்பா. சைட் அடிக்கிறது எப்படி தெரியுமா? என்னையே பார், என் கண்ணையே பார். இதே மாதிரி நீச்சல் பார்க்கலாம். யோ, இந்த மாதிரி அடிச்சா கிழவு கூட திரும்பி பார்க்காதியா? இந்த சைட் அடிக்கிறது இருக்க, அது ஒரு தனி கலையா. இப்ப நீ ஒரு தியேட்டருக்கோ இல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ இல்ல ஒரு பொருட்காட்சிக்கோ போறேன்னு வச்சுக்கையே, அங்க நிறைய கூட்டம் இருக்கும். முதல்ல யாராவது உன்னை பாக்குறாங்களான்னு திருட்டுத்தனமா அக்கம் பக்கம் நோட்ட விடணும். அவங்க யாரும் உன்னை பார்க்காத சமயத்துல உனக்கு பிடிச்ச ஒரு அழகான ஃபிகரா, கிட்டத்தட்ட என்ன மாதிரின்னு வச்சுக்கைய, பார்த்து அப்படியே ஒரு உதட்டால ஒரு கடி கடிச்சு கண்ணெல்லாம் ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டி ஒரு கிக்கோட அவுட் அவுட். அது எந்த பார்ட்டியா இருந்தாலும் அவ அப்படியே டபுள். அப்படிதான் விட்டுறாத. கண்டு கண்டு அப்புறம் கிக்கு கிக்கு கிக்கு. ஊர தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட ராபிட்டி. ஏ ராபிட்டி ஏ. நேற்று இவன் ஞானி, இன்று இவன் ஊமை. அடடடா, இப்படி விழுந்து விழுந்து பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சரை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அது வெறும் வார்த்தையா சொல்லாம கொஞ்சம் ராகத்தோட சொன்னா சீக்கிரம் புரியுமேன்னு பாடு. சைட்டு 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 சைட்டுன்றா. அன்னைக்கே நீ பதிலுக்கு சைட் அடிச்சிருந்தா இந்த நிலைமைக்கு ஆளாவானா? இப்பதான் புரியுது. இவன் உன்னையே நினைச்சுதான் இப்படி ஆகிட்டான். அடிக்கடி உன்னை வர்ணிப்பான். என்ன வர்ணிப்பாரா? ஆமாங்கோ, உங்களையே நினைச்சு இவன் உருகிட்டு இருப்பான். இப்ப பார், இவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றேன். துரை பிரதர், நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ராத்திரி நேரத்துல ஆளுக்கு 4 ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பொண்ணை வர்ணிப்பியே. கண்கள் மை டப்பா, மூக்கு ஜெண்டோ பாம், உதடு க்ளோஸ், பல்லு ஜொல்லு, கண்ணம் சரவணா ஸ்டோர் கிண்ணம். இந்த காது இருக்கே காது, காது இருக்கேடா காது. ஐயோ அம்மா, குத்திட்டான். பழசெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. துரை, சேட்டு அடிக்க வக்கில்லாம நம்ம 2 பேருமே குத்திட்டுமே, அது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? இது அவள் ஒரு டயோனர கலர் டிவி. துரை துரை, எத்தனை இன்ச்சுங்கோ? ஐயோ அம்மா, 18 20. ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்ல. என்ன இப்படி எல்லாமா வர்ணிச்சாரு? ஆமாங்க. ஐயோ, என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு. வண்டி வண்டியாங்கோ. இனிமே நீங்க சிரமப்பட வேண்டாம். இவரை நானே வெளியில கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன். பாராபிட்டு வா. ஆமா, என் கண்ணத்தை என்னன்னு சொன்னாரு? அடிச்ச அடியில மறந்து போச்சு. ஏமா அதையே நோட்டி நோட்டி கேக்குற? ஓஹோ, பாத்துமா, ஏற்கனவே உன்னால என் பிரதருக்கு பேச்சு போச்சு. இன்னும் உடம்புல இருக்கிற முக்கியமான பொருள் என்னென்ன போக போகுதோ? துரை, இது எப்ப நீ நல்லா பேசுறது? நம்ம 2 பேரும் சைக்கிள் செயின தோல்ல போட்டுட்டு சமுதாய சேவை செய்யறது. இட் இஸ் டூ லேட் பா, டூ லேட். Accomplished actor Amjad Khan passed away in Bombay on Monday night after a massive heart attack. Hundreds of mourners, சும்மா சொல்லக்கூடாது. வெரி சின்சியர். வா, லண்டன்ல ஊமை கல்லூரியில MBA படிச்ச உங்க மருமக இந்தியாவுல ஊமைகளுக்கான செய்தியை இவ்வளவு அக்கறையா பாக்குறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் சார். கொஞ்சம் அவரை கூப்பிடுறீங்களா?
சக்திவேல் பாப்பா. பை இந்த மேடம் யார் தெரியுமா? ஊமைகளுக்கான படிப்புல டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க. இந்த மாதிரி விசித்திரமான கேசுகளை ஹேண்டில் பண்றதுக்காகவே இவங்களை நாங்க கூடவே கூட்டு வருவோம். இப்போ உங்க மருமகனை இவங்க ஊம பாஷையில சைகையிலேயே சம்மதமானு கேட்பாங்க. அவரும் சைகையிலேயே சம்மதம்னு சொல்லிட்டாருன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஊம பாஷையா? வாயை திறந்து ஸ்ட்ரெயிட்டா பேசினாலும் வளவளன்னு உளருவேன். என்னது, 4 கவர்மெண்ட் ஆபீசருக்கு மாட்டிருக்கானுங்க. வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டோம்னா ஜாலியா தப்பிச்சிடலாம். பட்டனை சுட்டுருவாங்க. டேய் இல்ல, பாட கட்டுறதுக்கு மட்டும் நிச்சயமா நான் விட மாட்டேன். ஊம பாஷையிலே நம்ம பிரச்சனையை விளக்கமா சொல்லி எப்படியாச்சும் தப்பிச்சிடறேன் பாரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? இங்க 4 ஆம்பளைங்க 4 வாரமா என்ன இந்த வீட்டுக்குள்ள லாக்ல வச்சிருக்காங்க. லாக் புரியல? மறுபடியும் சொல்றேன், இங்க அவங்க ஜெயில்ல வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க புத்திசாலித்தனமா போலீஸ்ல விளக்கி எப்படி என்ன காப்பாத்த போறீங்கன்னு சொல்லுங்க. ஷட் அப். ஏன் அவர் என்ன சொல்றாரு? என்ன சார் இது? இவர் இப்படி எல்லாம் கேட்பாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீங்க கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னதாமா சொல்லிட்டாரு? பக்கத்துல இருக்கிற நீங்க என்ன 4 வருஷமா வச்சிட்டு இருக்கீங்களா? ஓஹோ, அது மட்டுமா, இந்த டபரா தலையனை சகிச்சுக்கிட்டு 4 வருஷமா எப்படி நெருக்கமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஐயோ, நான் சொன்னது அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிச்சு. டேய், உனக்கு பாட வேண்டாம். தனக்கு மிஸ்டர் சக்திவேலு, எனக்கு சைகை எல்லாம் தெரியாது. நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. அம்மா கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? 4000 ரூபா நான் உனக்கு தர்றேன். நீ என்ன காப்பாத்தி வெளியே கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன். படுபாவி, நீ அக்கா தங்கச்சியோட பிறக்கலைங்கிறதுக்காக இப்படி எல்லாம் கேட்க சொல்லுதா? புடவை கட்டிட்டு அவளை இறக்காரமா போச்சு அவனுக்கு. நான் எப்படி பேசுவேன், எப்படி ஆடுவேன், அது ஏன் இஷ்டம். ஏமா அப்படி அவர் என்னதான் கேட்டாரு? பின்ன என்ன சார், 4 வருஷமா இந்த கிழமை உன்னை வச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன், என் கூட ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் கேட்கலாம் சார். அப்படியா கேட்டாரு? ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ரவுண்டா 5000 சொல்லி இருக்கப்படாது. மிஸ்டர் தம்பிதுரை, உங்க மருமகன வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. அவர் எங்கெங்க அளந்தாரு, எங்கெங்க பேசினாரு? நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. பிரயாண கிளப்புல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு. இது சட்ட பிரச்சனை. இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அவர் சுய நினைவோடு இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க, நாங்க வர்றோம். வாமா. ஒரு நிமிஷம். ஏமா, உண்மையாவே இந்த டபரா உங்களை 4 வருஷமா வச்சிருக்காரா? வெரி குட், வெரி குட். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். பையா போன அடா, இன்னும் யாருமே காணோம். என்னது, சேவல் கத்துற மாதிரி இல்லையே. ராபிட், கோழி கவுத்துட்டு இங்க என்ன பண்ற நீ? என்னது? கோழி முட்டை. ஒரு கோழி இங்க உட்கார்ந்து இந்த முட்டையை வச்சுட்டு போச்சு. அதே மாதிரி நானும் இங்க உட்கார்ந்து ஒரு முட்டை வைக்க போறேன். ராபிட், கோழி தான் முட்டை வைக்கும், மனுஷனால முட்டை வைக்க முடியாது. தேவ குத்தம், ஏன் ராபிட்க்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு? அது எப்படி? இத்தினூண்டு கோழி முட்டை வைக்கும் போது இத்தா பெரிய மனுஷனால முட்டை வைக்க முடியாதா? ஐயோ, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? எல்லாம் மறந்துட்ட. இத பாரியா, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், சேவல் முட்டை வைக்காது. பொட்டை கோழியா? அப்படின்னா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா? இத பாரு, பொட்டை கோழின்னா பொண்ணு, அதாவது என்ன மாதிரி. சேவல்னா ஆணு, அதாவது ஒன்ன மாதிரி. ராபிட்,
பொட்டை கோழினா நீயா? அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு, நான் சாப்பிடணும். ஐயோ, பொட்டை கோழிதான் முட்டை வைக்கும், பொட்டச்சி முட்டை வைக்க முடியாதுயா. நீ ஊமையாவே இருந்துக்கலாம். நீ தானே உன்னை பொட்டை கோழி மாதிரின்னு சொன்ன. ஆமா. இப்ப ஏன் என்ன ஏமாத்துற? எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு. ஐயோ, என்னையா நீ பொட்டை கோழியை நினைச்சாலும் முட்டை வைக்க முடியாதியா? அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்தினாதான் முட்டை வைக்க முடியும். நீ பொட்டை கோழி மாதிரி தானே? ஆமா. நான் சேவல் மாதிரி தானே? ஆமா. நாம 2 பேரும் ஒன்னா சேருவோம். நீ முட்டை வை. சரி. முட்டை வை, முட்டை வை, முட்டை வை. ஐயோ, சேவல் கோழி இந்த மாதிரி பிராணிகள் ஒண்ணு சேர்ந்தாதான் முட்டை வைக்க முடியும். ஆறடி படிச்ச ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா கோழியை தான் பெத்துக்க முடியும். எந்திரியா? அப்ப நானும் நீ ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் வைக்க முடியுமா? அப்ப ஒண்ணு சேரலாம். அப்ப ஒண்ணு சேரலாம். எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? எந்திரிமா. என்னடா இது? சேர சொல்லு. என்ன சேர சொல்லணும்? உனக்கு முட்டைனா பிடிக்கும்ல? பிடிக்கும். நாங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு முட்டை வச்சு கொடுக்குறோம். நீ வேக வச்சு சாப்பிடு. இது பாரு துரை, அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. அதுக்கெல்லாம் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும், 4 நட்சத்திரம் பார்க்கணும், எல்லாத்துக்கும் முன்னாடி ஐயரை பார்க்கணும்ப்பா. ஐயரு? ஐயரு? ஆமா, ஐயரு, ஐயரு, ஐயரு. இது பாரு தமிழரசி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவன் இருக்கிற நிலைமையில நீதாம்மா கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இங்க பாரு தம்பி துரை, எங்கிட்ட ஆள் பலம் இருக்கு, உங்ககிட்ட பண பலம் இருக்குது. ஒரு 92 எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்கி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அந்த கதையில விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல, உங்ககிட்ட இருக்குது. என்ன நம்பி நீ பட்டேன்னு வை. அவரு முதல் மந்திரி ஆயிடுவாரு, நீங்க நிதி மந்திரி ஆயிடுவீங்க. அப்புறம் உங்க 2 பேருடைய பிஏ நான் தான். அட கழுது, அப்புறமா யாரோ ஏதோ ஆயிட்டு போறோம்னு வை. என்ன நம்பி பணம் போடுறியா? இந்தா கவர் கட்டு சாப்பிடு. இத பாரு அறிவரசு, பதவிக்காக உன்னால 100 எம்எல்ஏட்ட கையெழுத்து வாங்க முடியும், ஆனா சொத்துக்காக என்னால ஒருத்தங்கிட்ட கையெழுத்து வாங்க முடியலையே. யாரோ மருமகன் கிட்டயா? ஆமாங்க, அந்த ஊமையை அடிக்கிற கூத்து இருக்குதே. யோ கணக்கு. சரி முடிக்கிறேன். ஊமையனா? ஆமாயா, என் மருமகனுக்கு சின்ன வயசுல இருந்தே பேச்சு வராது. பெரிய இடத்துல பிறந்துட்டான் பாரு, அதான் அவனை லண்டன்ல இருக்கிற ஊமை பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சேன். பரவாயில்ல, நல்லாவே காது குத்துறாரு நம்ம முதலாளி. என் மருமகன் லண்டன்ல இருந்து வந்துட்டான். அவனுக்கு பர்த்டே பார்ட்டின்னு ஒண்ணு பெருசா வைக்க போறேன். அந்த பார்ட்டில நீயும் கலந்துகிட்டு அவங்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தினா சொத்து எனக்கு கிடைக்கும், நீ நினைச்சதும் நடக்கும். கண்டிப்பா வரேன். இது வரைக்கும் இந்த அறிவரசு ஆசைப்பட்ட எல்லாமே நடந்திருக்குது. இதுவும் நடந்துருச்சுன்னா அவன் கண்ணு புட்டிய காமிச்சு பாலை கறப்பான், நான் விஸ்கி புட்டிய காமிச்சு உங்ககிட்ட விஷயத்தை கறக்க வேண்டியிருக்குது. சாச்சுக்க. என்னடா இது 4 வாரமா சோறு தண்ணி எல்லாம் வச்சிருந்தானுங்க, இன்னைக்கு திடீர்னு ஃபாரின் சரக்கா கொடுக்குறானுங்க. கப்புன்னு அடிச்சிட வேண்டியதான். 4 ரவுண்ட் நிறுத்திக்க, 5வது ரவுண்ட் அடிச்சுன்னா பாடிடுவேன், அப்புறம் பாடதான். என்ன பண்ணலாம்? அடிக்கலாம்னு ஆசையாம இருக்குது. அதுக்கு ஒரு செம ஐடியா வச்சிருக்கமா கண்ணு. ஒன்னு 2 3 இன்னும் ஒரு ரவுண்டு தாராளமா ஏத்தலாம்பா.
என்னது வாந்தியா? கீழே துப்பாத, காஸ்ட்லி விஸ்கி. இதுல துப்பு, வடிகட்டி மறுபடியும் அடிச்சிடலாம். துப்பு. துப்ப மாட்டேன். சரியா ஒரு சங்கீத வாந்தியா? பாத்ரூம்குள்ள போய் ஒரு ஆலாபனையே வச்சுக்க. போ, போய் தொலை. போ. என்ன இவனுக்கு வேற மாதிரியா வருது? தெரியுமா, கதை வேற சாத்திட்டானுங்க. கண்ணா பின்னானுங்க அடிப்பானுங்க போல் இருக்கு. அவசரப்படாது. துரையா சத்திவேலான்னு நான் முதல்ல தெரிஞ்சிட்டு வந்துடுறேன். நீ துரையா சத்திவேலா? என்ன ரெண்டுமே இல்லைங்கிறான். அவள் ஒரு டயோனரா கலர் டிவி. எத்தனை இன்ச்சுங்கோ? 18 20 துரை! துரை! இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சது காரணமே நீங்கதான். என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இப்போவாவது உன் பொண்ணுன்னு நீ ஒத்துக்கிட்டியே. எல்லாரும் பேசுறாங்க, நீ மட்டும் என்ன பேசாம நிக்கிற? எல்லாரும் இருக்கிறாங்க, துறைய மட்டும் காணுமே. ஐயோ, ஏன்டா இப்படி வேஷம் போட்டிருக்க? என்ன நீ போயிலன்னா ஓடிடுவானா? நீ சும்மா இருப்பறியுமா? இவனை பத்தி எனக்கு தெரியும். கறி குழம்பு கொஞ்சம் சட்டியில ஊத்தி மூக்கு கிட்ட காட்டினா தம்புராவை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வீசி அடிட்டு ஓடியாந்துருவான். கொஞ்சம் சும்மா இருங்க. இது பாருங்க, என் உயிரையே அவருக்கு கொடுத்துட்டேன். நீங்க என் மேல அன்பு செலுத்துறது வீணா போச்சுன்னு தானே இந்த முடிவுக்கு வந்தீங்க. ஆமா, குடும்பத்துல குழம்பு வந்துட்டு போகுது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா. நான் வந்து வாழ்க்கையில கல்யாணம் பண்ணா சினிமால எல்லாம் நடிக்கிறாங்களே சிலுக்கு, அவங்களை கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன். அவங்க எல்லாம் நம்மளுக்கு கிடைப்பாங்களா? அதனாலதான் சாமியார் ஆயிட்டேன். நான் வர்றேன். ஐயோ, நடிகை சிலுக்கு. நான் தான் சிலுக்கு. நான் தினமும் ஷூட்டிங் போறது உங்க ஏரியா வழியாதான். அப்பெல்லாம் நீங்க சைக்கிள் செயினோட தெரியும் போது நீங்க பெரிய வீரன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா உங்களை தான் பண்ணிக்கிறதுங்கிற முடிவோட வந்திருக்கேன். ஓ, சைக்கிள் செயினுக்கு இப்படி ஒரு மரியாதையா? ஏன் ஆடுறீங்க? என்ன தர சொல்றீங்க? அட போதும், இப்ப எழுந்திரி. தென்னை மரத்துக்கு முட்டு கொடுத்த மாதிரி எவ்வளவு நேரம் சாஞ்சிட்டு இருப்ப? சிலுக்கு சுமிதா எனக்கு குழந்தையாளா வருவாங்கன்னு நான் கணவனை கூட எதிர்பார்க்கல துரை. இவங்க எனக்கு குழந்தையாளா வந்தது வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் துரை. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மணி. என்ன துரை? தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி. ஐ நோ. ஏங்க இந்த கால் ஷீட் எல்லாம் எப்படிங்க பாத்துக்கிறது? நான் பாக்குறேன் துரை. இந்தியாவுல எனக்கு இதை தவிர வேற வேலை என்ன இருக்கு? இவங்க சுடேவுக்கு போறாங்கன்னு வெய்ய, பின்னாலேயே நானும் போனேன்னா எனக்கு ஒரு புஷ்பு கௌதமி, ஆனா அவங்க 2 பேரும் கிடைக்கலன்னு வைய, அட்லீஸ்ட் ஒரு ஸ்ரீதேவியாவது கிடைக்க மாட்டாங்களா? நான் மேனேஜர் தான், கன்ஃபார்ம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? இப்பவே வச்சுக்கலாம். இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது தெரியுமா? அந்த 2 மாலை எடு, இல்லன்னா 1.5 மாலை எடு. மகாளி என்ன பாக்குறீங்க?
வணக்கம். டிக்கெட் எங்க போகணும்? சரோஜினி தெரு. ராகவேந்திரா, என்ன வெயில் என்ன வெயில், எங்க கெட்டு போன மாதிரி ஏற்க கெட்டு போச்சு. போங்க. ஏமாப்ல லேட்டு? கூட்டு கெட்டு போச்சு மாமா. ஓஹோ மாமா, இங்க பாத்தீங்களா பொட்டி? ஆமா, இது பொட்டிதான். இதுக்கு என்ன இப்போ? இல்ல மாமா, நீங்க சொல்லுவீங்களே எனக்கு ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தி, என்ன கொண்டு போனாலும் மறந்துட்டு வந்துடுறேன்னு. பாத்தீங்களா, ஞாபகமா கொண்டு வந்திருக்கேன். ஆமா, காலையில டிஃபன் கொண்டு போனீங்களே கேரியர், அது என்னாச்சு? அதே மறந்துட்டேன். ஏமாப்ல எதையாவது மறந்துட்டு வரணும்னு வேண்டுதலா? இல்ல மாமா, வந்து புடிங்க புடிங்க. யார? இவரைத்தான். எதுக்கு? டாக்ஸில சம்பளம் கொடுக்கறதுக்காக மவுண்ட் ரோட் பேங்க்ல 50,000 ரூபாய் பணத்தை மாத்தி பெட்டியில எடுத்துக்கிட்டு பஸ்ல ஏறினேன். ஏன் பக்கத்துல இவர் வந்து உட்கார்ந்தாரு. ஏன் உங்க பக்கத்துல உட்காரப்படாதா? அதுக்கு இல்லைங்க, பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கண்ணா சொன்னேன். அந்த சமயத்துல இவர் ஏன் பெட்டியை எடுத்துட்டு இறங்கிட்டார். நல்ல வேளை கண்டக்டருக்கு அடையாளம் தெரிஞ்சதுனாலே என்கிட்ட சொல்லிட்டார், இன்ஸ்பெக்டர் என் பெட்டியை வாங்குங்க. நோ இன்ஸ்பெக்டர், இது என் பெட்டி தான். வேணா பாருங்க, இது என் ஃபைல் புக்ஸ்ல இருக்கு. பாத்துட்டோம். பாகட்டும் பாகட்டும். ஐ ஆம் சாரி. இந்தாங்க, நீங்க வச்சிட்டு வந்த டிஃபன் கேரியர். நன்றி. ப்ரொஃபசர் சார், நீங்க ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. சரி. கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர், உங்க ஞாபகம் மறதினால எவ்வளவு தொல்லை பாத்தீங்களா? இங்க இருக்கு உங்க பொட்டி. இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு காலையில இவர் பொட்டி எடுத்துட்டு போவே இல்ல, மறந்துட்டாரு. இவருக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் ஜாஸ்தி. இது எதிர்பாராம நடந்து போச்சு. எதிர்பாராம நடந்தாலும் தவறுதானம்மா. இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருட எண்ணத்தோட இவர் இந்த பொட்டி எடுத்துட்டு வந்தா நேரா வீட்டுக்கு வந்திருப்பாரு. வேற எங்கேயாவது போயிருக்க மாட்டாரா? பாருங்க, இவங்க முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? கரெக்ட் சுமதி, கரெக்ட். நானும் நினைச்சேன் இவங்க முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? பாத்தீங்களா, மறதியை நேரடியாவே பாத்துட்டீங்க. வாஸ்தவம் தான். இவர் வேஷத்தை பார்த்த உடனே நினைச்சேன். வேஷர் ஏதோ தவறு நடந்து போச்சு, உங்க பணப்பட்டி எடுத்துட்டு போங்க. ப்ரொஃபசர் சார், சார் இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. சார். அப்பாடா. சுமதி, தாங்கள் ஓவியம் முறையை நிறுத்திவிட்டு உப்பரையிலிருந்து இறங்கி வந்து தக்க தருணத்தில் என் மானத்தை காப்பாற்றினீர்கள். காலத்தினால் சேர உதவி சிறிதெனினும் ஞானத்தில் மானப் பெரிது. நீங்க நீடூழி பல்லாண்டு வாழ்க. மாப்பிளைக்கு குரல் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா டிஃபன் கேரியர் தான் மறந்துடுது. ஏமாப்ல உட்காருங்க. என் கடை எப்பத்தான் தீரும்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. உங்களுக்கு கடன் யார்கிட்ட வாங்குனீங்க? எப்போ வாங்குனீங்க? 18 வருஷத்துக்கு முந்தி வாங்கினது மாப்பிள. வட்டி முதலுமா வளர்ந்து இப்ப தளன்னு நிக்குது. கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பரே சொல்லிருக்கிறார். ஐயோ, கடனே இருக்க கூடாது மாமா. நீங்க மனசு வச்சா தீர்த்திடலாம். சொல்லுங்க மாமா, நான் தீர்த்துறேன். என்ன மாப்பிள, யாரு வந்தாலும் எந்திரிச்சு நின்னுகிட்டு அசிங்கமா வாட்ச்மேன் மாதிரி உட்காருங்க. ஆமா, என்ன கடன்? யார்கிட்ட வாங்குனீங்க? உங்க அம்மா கிட்ட வாங்கினதுதான். நீதான் அந்த கடன். பொண்ண பெத்தவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி குடுக்கற வரைக்கும் நிம்மதியே கிடையாதுமா. ஓ, நீங்க சுமதி பத்தி சொல்றீங்களா? சுமதிக்கு என்ன மாமா, சும்மா விஷல் அடிச்சு 1000 பேர் வந்து நிக்கிறாங்க. அந்த விஷல நீங்க தான் அடிக்கணும். இல்ல மாமா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, நம்ம ராஜு படிச்சு பாஸ் பண்ணிட்டாருன்னா நான் விஷல் அடிச்சிருவேன். அவன் எப்ப பாஸ் பண்றது, நீங்க எப்ப விசில் அடிக்கிறது? இல்லப்பா, இந்த வருஷம் நிச்சயமா பாஸ் பண்ணிடுவாரு. நான் கண்டிச்சு சொல்லிருக்கேன். அவன் பாஸ் பண்றானோ ஃபெயில் பண்றானோ, இந்த வருஷம் மாப்பிள்ள நீங்க விசில் அடிச்சுதான் ஆகணும். எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? முருகா, கண்ணாடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸ்கூட்டி வேற கெட்டு போயிருக்கு, பஸ்ல வேற போனோம். ஐயோ, என்ன பண்றது? பஸ் வேற நேரத்துக்கு வரணும். இன்னும் புரியலையே. பிரபு சார், காலேஜுக்கா போறீங்க? ஆமாங்க. தூள் செத்தாருங்க எல்லாரும். இப்படியே போங்க. நீ வாமா.
அட எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. நாட்டுல ஏதோ நல்ல நடந்திருக்கு போல. ஏன் இன்னும் பஸ்ஸே வரல? இங்க வர கொடுமை. ஆட்டோ 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 ஆட்டோ. என்ன பாலு, நான் சுமதி கிட்ட சொன்னது சரியா போச்சு. என்ன சொன்னீங்க மாமா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டி கேட்ட மறந்துடுவேன்னு சொன்ன. அது போட்டோம், தெருவுல இப்படியேவா வந்த? ஆமா, தோல்ல தான் துண்டு இருக்க, அதை எடுத்து கட்ட வேண்டியதானே. அதுவும் மறந்து போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போற. மாமா, சுமதி பாக்கல இல்ல? ஊர்ல எல்லாரும் பாத்துட்டாங்க, அப்புறம் சுமதி பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன? இந்தாங்க. தேங்க்யூ. நட்டு, அத மறந்துடாத. நீங்க அது பக்கம் போங்க. ஓஹோ, நான் போகணுமா? நான் இப்ப எப்படி வந்து பாக்கலாம்? வாங்க வாங்க. நேத்து உங்க காலேஜ் பக்கம் போயிருந்தேன். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உங்களை பத்தியே தான் பேசிக்கிறாங்க. அடேங்கப்பா, நம்ம பத்தி பெருமையா பேசிருப்பாங்களே. ஆமா, ரொம்ப அசிங்கமா பேசிக்கிறாங்க. ஏன் ஏன்? இந்த காலத்துல இப்படி ஒரு 10ஆம் பசலியான்னு. வேஷ்டி, அரக்கை சட்டை, ருத்ராட்ச கொட்டை, விபூதி பட்டை. சுருக்கமா என்ன சொன்னாங்க? பேக்குன்னு சொன்னாங்க. பேக்கா? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, விபூதி போட்டா பேக்கா? சத்தியமா காலம் கெட்டு போச்சுங்க. நீங்க கதர் வேஷ்டி சட்டை போடுறது உங்க தேசிய உணர்வை காட்டலாம். ஒரு யங் மேன், அதுவும் கல்யாணம் ஆகாதவரு, ஜீன்ஸ், டி-ஷர்ட், கோட், சூட், பூட் எல்லாம் போட்டு கூடாதா? கோட்டு, சூட்டு, பூட். அம்மா, சுமதி அம்மா, அது வெள்ளைக்கார போட்ட ட்ரெஸ். அது வெள்ளைக்கார ஏன் ட்ரெஸ் போடுற தெரியுமா? அவன் நாட்டுல எப்பவுமே குளிர் ரொம்ப ஜாஸ்தி. அது சூடா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றான். அவன் அங்கே அந்த ட்ரெஸ் போடுறான்னு சொல்லி நாம இங்க தமிழ்நாட்டுல பட்ட பகல்ல 12 மணில 120 டிகிரி வெயில்ல கோட்டு, சூட்டு, பூட்டு போட்டுக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து கோடும்பாக்கம் ரோட்ல ஹாய் அப்படி சொல்லிட்டு போறான் இல்ல, அவன் தாங்க பேக்கு. நான் பேக் இல்ல. யாருக்கு என்ன பேக் சொன்னது? I will suspend him. வெள்ளைக்காரனா இருக்கணும், தமிழன் தமிழனா இருக்கணும். நீங்க சொல்றது வெயில் காலத்துல சரிங்க. குளிர் காலத்துல அவுத்து போத்திக்க வேண்டியதுதான். ஐயோ, கொஞ்சம் கூட ரசனையே இல்லையே. எனக்கா ரசனைங்கிறது உடுப்புல இல்லங்க, உள்ளத்துல இருக்கு. அதுக்கு வாசல் கண்ணுல இருக்கு, ஜாடை கையில இருக்கு. சிக்கு 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 இல்லங்க, கிச்சு 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 கிச்சு. ஐயோ, இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல. ஆனா சொன்னதை மட்டும் கேட்க மாட்டீங்க. நீங்க மாடர்ன் ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? வாங்கல, நானே உங்களை கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஹாய் ரஜினிகாந்த். பாட்டு முடிஞ்சு போச்சுங்க. என்ன விதவிதமா ட்ரெஸ்ல பார்த்து பாடி ஆடி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படியே நிக்கிறீங்க? ஐயோ, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த காலத்து இளைஞர்கள் இளம் பெண்களோட நாடி நரும்பெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கேன். பேராசிரியர் என்ன போய் பேக்குன்னு சொல்றீங்க. இருக்கட்டும், சும்மா கனவு கண்டிட்டே இருக்காதீங்க. ராஜா BA பாஸ் பண்ணி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த பேக்கு உங்க கழுத்துல தாலி கட்டுறான். அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் எப்படி நிக்கிறது? உலக சமாதானத்துக்காக அவங்கவுங்க உயிரே கொடுக்கறேங்கறாங்க. உங்களால ஒரு 2 மணி நேரம் ஸ்டடியா நிக்க முடியாதா? நான் நிக்கிறேங்க, ஐயா நிக்கணுமே. ஐயோ அம்மா. அம்மாவா? ஒண்ணும் புரியல போங்க நமக்கு. அசதிங்க. இப்ப முடிஞ்சிடும். ஐயோ, புறா எங்கங்க? நம்மள ஒண்ணும் கேட்காதீங்க. ஒரு ஐயா மேல இருந்து வந்து விசில் அடிச்சாரு. அம்மா பறந்து போயிடுச்சு. நீங்க ஏன் விட்டீங்க? நல்லா இருக்குங்க கதை. 2 பேரும் சமாதானமா போயிட்டாங்க. சரிங்க. சுமதி, சுமதி, சுமதி. நான் இங்க இருக்கேன்.
உங்களுக்காக நான் ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கிறேன். என்னவாக இருக்கும் என்று கூறுங்கள். வேறு என்னவாக இருக்கும்? சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்திலிருந்து தேவாரமோ திருவாசகமோ? இல்லை, புடவை. ஐயோ, மழை வரும் போல இருக்கிறதே. பிரமாதமா இருக்கு. அடேங்கப்பா, தூள். இத கட்டிக்கிட்டு சும்மா டெங்குட்டுக்கு வாங்க. எதுவுமே மேட்ச் இல்ல. அண்ணியோட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு புதுசா ஒரு Dress தைடான்னு சொன்னேன். இந்த டெய்லர் போய் கவுத்துட்டான். மேட்சிங் எல்லாம் அந்த காலத்துலப்பா. இந்த காலத்துல மேட்சிங்கே கிடையாது. எல்லாம் ஃபிட்டிங் தான். கிரீன் பேண்ட், கிரீன் ஷர்ட், ரெட் ஷூ. ரெட் பேண்ட், ரெட் ஷர்ட், கிரீன் ஷூ. மூஞ்சி தெரியுதோ இல்லையோ, Dress மட்டும் பளிச்சுன்னு தெரியணும். அதான் இப்போ ஃபேஷன். அண்ணே, நீங்களா பேசுறீங்க? நான் பேராசிரியர். நான் Dress பண்ணிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கே, சும்மா ரோட்ல போனா எல்லா பொண்ணுங்களும் என்னையே பாக்கும். அப்படிங்களா அண்ணி? இது போகும்பு. ஏதாவது Dress எடுத்துக்கோங்க. எஸ், பளிச்சுன்னு இருக்கு. இதுவா? நல்ல டேஸ்ட் உங்களுக்கு. அடேங்கப்பா, பிரமாதமா இருக்கு. அருமையான போடுவேன். எப்போ வாங்கினேன்? ஐயோ, இப்பதான் நீங்க தான் வாங்கி கொடுத்தது. கட்டிட்டு வரதுக்குள்ள மறந்துட்டீங்களா? பியூட்டிஃபுல். ஓகே, நான் ரெடி. புறப்படலாமா? அண்ணி, என்ன நீ இந்த புடவை மகாபாரதத்துல பாஞ்சாலி கட்ட மாதிரி அண்ணன் தான் பழைய பஞ்சாங்கன்னா நீங்களாவது கொஞ்சம் மாடர்னா இருக்க வேண்டாம்? டன் டன் டன். புது செல்வர் கமிஸ் போய் போட்டுட்டு வாங்க. ராஜா கண்ணா, பொம்பளைங்களுக்கு புடவைதான்ப்பா அழகு. அண்ணே, நீங்க சும்மா இருங்க. போய் போட்டுட்டு வாங்க. இல்ல, நான் புடவே கட்டிக்கிறேன். ஓஹோ, புரிஞ்சு போச்சு. அண்ணன் வாங்கி கொடுத்ததா? அதனாலதான் பாட்டிங்க கட்டின மாதிரி இருக்கு. இத போய் உங்களை மாத்த சொன்னா உங்க மனசு ஓகே. வாங்க. ஒரு நிமிஷம். சரிம்மா, அதே போட்டுட்டு வா. ராஜா ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான். Come on. Come fast. அரியன் கோண காலத்து இருக்கு. ஆளாளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமவ பாரு என்றா சொல்றா. இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதா? ஏன்டா இந்த கத்துற? எனக்கு மருமகன் என்ன சொல்ற? அடியே, நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்ப கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டுக்கோ சாக்குறது. கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன், உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன். ஜாக்கிரதை. ஐயோ, அண்ணன் பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில மாட்டிட்டோம்டா. என்றா முணுமுணுக்குறா? ஓ, முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே, கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமணி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ணை நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணை நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா? ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி, நின்னுட்டு சரி, சிரிவா சிரின்னு சரி. நேத்து பயிர் வச்ச வயக்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கு. அழிவு பிரச்சனை என்ன பண்றது? யார் விட்டாங்கன்னு தெரியலீங்க. என்னடா தெரியல? ஈச்சங்குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளையை வளர்த்துக்கலையே. தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற வாய்க்கால எவ்வளவு தண்ணி போகுது? பம்பு செட்ல யாரா இருக்கா? தெரியலங்கய்யா. கோடைய மடக்கணும் மோடைய. சீக்கிரமா போய் மடைய போ, தண்ணி நிறுத்துறான் போட. யாரு பண்ணாது? கவுண்டரே, நான் இங்க இருக்கேன். கவண்ட தோட்டத்துக்கு என்ன தர்மத்துக்கா வருது? கண்ணா அப்படி நான் திறந்து விடுறதுக்கு. இப்போ உன்னை என்ன பண்ற பாரு. ஓடுறியா நீ? நில்லுப்ல. கவுண்டரே, உங்க தோட்டத்துல வந்து குளிச்சா பொட்டச்சிங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிதான் இங்க வந்து குளிக்கிறோம். நீங்க என்னன்னா எங்க ஆத்தா எனக்கு ஆசையா கொடுத்த ஒரே பாசமாலையும் அறுத்து போட்டீங்களே. தேங்காய் செதறத பார்த்தா ஊரு கண்ணே படாம வளர்ந்த பொண்ணு இவதான் போல் இருக்கு.
நம்ம கண்ணுல பட்டா இல்ல. டேய் பூச்சி, யாரா இந்த பொண்ணு? அவதான்டா ஆடெல்லாம் மேய்க்கிறாள தெய்வான, அவளோட தங்கச்சி வள்ளி. வாடி. ஏ பெருசு, வீட்ல ஆரம்ப இல்லையா? ஏண்டி குத்து கல்லு மாதிரி நான் ஒருத்தி உட்காந்துருக்கணும்ல, உன் கண்ணுக்கு தெரியலையாக்கா? நான் கல்லுங்க கூட எல்லாம் ஒண்ணும் பேசுறது இல்ல. ஆடியன் சீமச்சிருக்கி சீரங்க பருப்பி எம்பட வீட்டுக்குள்ளே வந்து என்னையவே கல்லுங்கிறியா? ஒன்ற ஆத்த ஆவட இருந்தாலே வாயில்லா பூச்சி. நீ என்றா ஓட்டல் அடியோ முழுங்கின மாதிரி லொடலொடன்னு உருட்டிக்கிட்டு நிக்கிற. வாரவிங்க வாராங்க சித்த இறுக்கி கட்டிக்கிட்டு நில்லு. அதான் அந்த புதிச்சிருக்கே. அவனு சிரிக்கி இல்ல என்று தங்கச்சி டீச்சரு. என்ன சார் இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது? நான் பார்க்க வேண்டியவங்கள பார்த்து பேச வேண்டியது பேசிக்கிறேன். கவுண்டரே கவுண்டரே. மதப்பு தான். ஏவுல இங்க வந்தானே அலை கொட்டிக்கிட்டு இருக்க. நீங்க இருக்கிற தைரியத்துல என் தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன். அப்படியே ஒரு வேச்சொல்லி பள்ளிக்கூடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டீங்கன்னா. ஏவுல நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா? இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல, எங்க ஆத்த மாதிரி. காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரையே பேசிக்குவா. அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு. ஏன் புள்ள போய் சொல்ற? எப்ப நீ சொன்ன? தவசி இவ பேச்ச நம்பாதீங்கடா. இவ தொல்லை தாங்க முடியாம போயிட்டான், அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு. இவங்க சாவகாசமே நம்மளுக்கு ஆகாது. ஏற்கனவே 2-3 பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு. பஞ்சாயத்து போர்டு ஆபீஸுக்கு அங்க வாக்கலாம். எங்க வந்து வாக்குறது? ஏனுங்க, ஒரு வயசு பொண்ணு எத்தனை இடத்துல வச்சு பாப்பீங்க? 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ பாக்குறது இங்கே நல்லா வச்சு பாத்து போடுங்க. அட வாப்புல அதோய், இவளை சமாளிக்க உன்னாலதான் முடியும், நீயே பாத்துக்கோ. உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரியும். இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. ஏற்கனவே இருளாய்மையும் எனக்கு தான் அந்த வேலையை கவுண்டர் கொடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தரவு பண்றான். நீ வேற தொந்தரவு பண்ற. இருக்கிற ஒரு வேலையை ஆருக்கு போட்டு கொடுக்கணும்? ஊருக்கே பெரிய மனுஷர் கவுண்டர். அவர் வீட்டுல கொத்தனார் வேலைக்கு இருந்து நீ 8-8-64 சரியா சொல் போட்டு சொல்லி கவுண்டர் கை காமிச்சு விட்டா. நீ பிரசிடென்ட் இல்லக்கா, பிரசிடென்ட் ஏதோ ஒரு ஜெண்டு. யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு. ஏதோ பெருந்தன்மைக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல் போட்டு போக சொன்னாரு. அக்கா சும்மா ரெடி. சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு. அட அது மட்டும் இல்லையா, என் தங்கச்சி இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி விடணும்னு சொல்லி போட்டு 7 டூர் கார் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. சும்மாரி நீ என்றானா கவுண்டர் வச்சு கூட கேட்காம 1.5 வாட்டுக்கு வேற அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து போடுறேன்னு சொல்றேன். யோ ஒண்ணு மட்டும் சொல்றையா, நாய் தான் வால் ஆட்டணும். வாலு நாய் ஆட்டக்கூடாது. போர்வ பார்த்தா அடுத்த வாட்டி நீ பிரசன்ட் ஆக மாட்ட போல இருக்கேன். நீ வா வள்ளி. பக்கத்தூர் போய் கவுண்டர் வேலைச்சா உனக்கு வேலை கொடுக்காம போயிருவாங்க. அவருக்கு அங்க எக்கச்சக்க ரெஸ்பெக்ட் இருக்கு. அக்கா ரெஸ்பெக்ட் இல்லக்கா ரெஸ்பெக்ட். 4 வார்த்தை சொல்லி கொடுத்தா போதும், மானத்தை வாங்குறியே. ஏடா பழனிசாமி, கரடத்துல இருந்து ஊருக்கு கவுண்டர் தகராறு நமக்கு எதுக்குடா? பேசாம அந்த வேலையை அந்த பிள்ளைக்கு போட்டு கொடுத்துரு. என்ன சொல்றேன்? அம்மனே நாளை காலையில சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு கொடுத்து நீ வேலையை சேர்ந்துக்க. இந்த பாரு, சர்டிபிகேட் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீ வந்து வேலையை சேர்ந்துக்க. என்ன சொல்ற? நெசந்தானுங்க, நீங்க சொன்னதாக சொல்லி அந்த பிரசிடண்ட் ஐயாவை கலக்குன்னு கலக்கி தெய்வானதான் நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சேன்னா வெடுக்கு வெடுக்கு நாட்டு அந்த இடுப்பெருமை கட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டு பேசாக்குறத. ஏ பெருசு, நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன். உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதித்து நூல்ல கொத்து மாலையா போட்டுக்குவேன். ஜாக்கிரத. ஆடிய கோண காலச்சிருக்கி கண்ணா பின்னான்னு அலையில கண்ணாமணி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ண நீ நோன்றியா இல்ல உம்பட கண்ண நான் நோன்றேன்னு நடக்கிறத நடந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்.
வாதாயி. என்றா இந்த கிளவி கிடந்து பழச போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்காளேன்னு பாக்குறியா? என்ற வீட்டுக்காரு போனதுல இருந்து இந்த கட்டில 15 வருஷமா கடப்புல போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ வந்துட்டியா? அதான் தொடக்கிறேன். இது வாரதாயி, இந்த கட்டில இருக்குதே பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த கட்டில். இதுல நான் தவம் இருந்து பெத்த என் பையன் தவசி மாதிரி நீயும் ஒரு பேர பையனை பெத்து என் கையில கொடுத்து போடு. அதை விட்டு போட்டு உன் சுட்டி தம்பியெல்லாம் இதை காட்டி போடாத. ஐயா என்ன இந்த வெட்டு வெட்டுறாள? என் பையன் கதி என்ன? ஐயோ தவசி. ஏங்கடே செம்புருட்டி ஆசாரி, ஆத்து பக்கம் ஒரு பொம்பளை போக கூடாது. அதுல மட்டும் நல்லா விவரமா இருப்பேன். 3 சக்கரத்துல ஒரு சக்கரம் சரியில்லைன்னா அதை போட்டு இந்த நரம்புறிய. ஆத்தா இது வரைக்கும் 7 வண்டி செஞ்சாச்சு. 7 வண்டியில ஒரு வண்டி கூட ஒரு குழந்தைய காணோம். 3 சக்கரத்துல ஒரு சக்கரம் ஓட்டைன்னு ரொம்ப தான் அங்கலாச்சுக்கிறீங்க. பேசுவியடா, நீ எல்லாம் பேசுவ. உனிய சொல்லி குத்தம் இல்ல. நான் பெத்ததும் அப்படி, எனக்கு வந்து வாச்சதும் அப்படி. கேட்டியா புள்ள? ஆத்தா ஜாடமாடியா சொல்றது உன்னையத்தான். சும்மா இருங்க. எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். அக்கா, வெளிநாட்டுல எல்லாம் குழாயிலேயே குழந்தை பத்தி தராங்களா? அப்படியா புள்ள? நீங்க சும்மா இருங்க மாமா. அக்கா மட்டும் சரின்னு சொல்லட்டும், நானே உங்களுக்கு குழந்தை பத்தி தரேன். சரி புள்ள. எப்படி சொன்ன? ரொம்ப நாளாவே அவளுக்கு அவன் மேல ஒரு கண்ணடி. ஏண்டி என் பொழுப்புல பங்கு போட வந்தியா? இப்ப அவ என்ன சொல்லி போட்டான்னு சொல்ல வேண்டியத மாமா கிட்ட தனியா சொல்லி இருக்கலாம்ல. நம்ம விஷயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். எப்படியோ எனக்கு பேர வந்தா சரிதா என்ற சம்பு. ஏப்பா தவசி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எம்பட கால் மாட்டிலேயே உட்கார்ந்துருக்க போற? நஞ்சப்புளியம்பட்டி காளிங்கராய் கவுண்டர் பேத்தி சமைஞ்சு சம்பந்தத்துக்கு காத்துக்கிட்டு இருக்குதாமா. உறவு முறை இல்லைனாலும் அந்தஸ்து கௌரவத்துல நம்ம கூட ஒட்டி போயிரும்ல, அதுக்கு சொன்னேன். அத்தா இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம்? அது நடக்கும்போது நல்லபடியா நடக்கும். இப்போ உனக்கு என்ன குறை வச்சுட்டேன் நானு? எனக்கு எந்த குறையும் இல்ல ராசா. உனக்குன்னு வசந்த இடத்துல ஒரு பொண்ணை பிடிச்சு கட்டி வச்சு பார்த்து போடணுங்கிறதா என்னோட ஆசை. சொல்லி போட்டனா? ஆமா. ஏன் ஆத்தா, புளிய மரத்துல பழந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ? எவன்டா இவன் 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேட்கிற கேள்வியா இது? இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே. இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன பண்ண போறானோ? யாருக்குள்ள அது மரத்து மேல என்ன தைரியம் இருந்தா என்னையும் ஆத்தாலையும் வச்சுட்டு புளிய மரம் திருடுவேன். இறங்கு புள்ள. அட்டி ஆடு மேய்க்கிற கழுதை ஆணவம் பிடிச்ச சிரிக்கி திருட்டு வரையா பண்ற? என்றா பாத்துக்கிட்டு நிக்கிற புடுறாவல புடி புடி. நில்லு புள்ள. ஏண்டி கண்ட தோட்டத்துல களவாணி திருச்சிக்கலாம் எம்மட பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனைன்னு தெரியுமா இவனுக்கு? இன்னொரு தரம் களவாணின்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துடாமா. கவுண்டர் தோட்டத்து புளிய புளிஞ்சு கொள்ளை ரசம் வச்சா வரப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் 4 நாள் புடுங்க. இது பாரு அத்தா, 4 கிலோ தெருமாட்டிருக்காத்தா. அதானே தவசே புடுங்கடாத. நில்லு கவுண்டர். இந்த பழத்தை புடுங்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? மரம் வளர்ந்தா மட்டும் பத்தாது, பழம் பழுத்தா மட்டும் பத்தாது. ஏறி வடிக்கிறதுக்கு சௌரியமா நல்ல ஏணி பண்ணி போடுங்க. கோழி ஒரு நாளைக்கு பாத்துக்கிறேன். அடியே என் வாசங்கட்ட பெருங்காயம் வால்பாறை வெங்காயம் யாருக்கிட்ட காட்டுறவன் லொல்லு பண்ணாட்டலாம். எகிரி போயிரு எகிரி. ஒரு நாள் மாட்டாமையா போற அப்ப வச்சுக்கிறேன் ஒண்ணு. தோத்துக்கு தகராறு பண்ணுங்க. முடியாது முடியாது. ஐயோ விடுங்கடா. காக்கா வேண்டாம் காக்கா, என்கிட்ட இருக்கிறது ஒரே பம்பர் தான் காக்கா. காக்கா குடுக்குறீங்க. கவுண்டரியா, அந்த தெய்வம் எங்களை எல்லாம் ஏமாத்தி பம்பரத்தை உடைக்க பாக்குறியா? நீங்க தான் எப்படியாவது எங்க பம்பரத்தை காப்பாத்துறீங்க. ஐயா ஐயா நீங்க ஐயா 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 எங்க அம்மாக்கு தெரியாம வாத்து முட்டைய திருடி வாங்கின பொம்பளை. ஐயா ஐயா காப்பாத்துங்க. ஐயா 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 காப்பாத்துங்க. ஐயா காப்பாத்துங்க. ஐயா காப்பாத்துங்க. ஐயா ஐயா காப்பாத்துங்க.
ஏன் புள்ள இந்த சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பரம் விளையாடிக்கிட்டு இருக்கியா? வயசுக்கு வந்த பொண்ணு விளையாடுற விளையாட்டா இது? அதானே. ஏய், அங்கே கேள்றா. அதானே. ஏய், சரி விடுங்கடா, பம்பரத்தை எடுத்துட்டு போங்கடா. கவுண்டரே, பம்பர விளையாட்டுல ஜெயிச்சது நானு, தோத்தது இந்த பசங்க. உங்க பஞ்சாயத்தெல்லாம் இங்க செல்லாது. வேணா ஒண்ணு செய்யுங்க. என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பம்பரத்தை எல்லாம் இந்த பசங்கிட்டே கொடுத்துறேன். உங்க சௌரியம் எப்படி? டேய், இந்த பம்பரம் எல்லாம் நான் தரேன். என்னங்கய்யா கயிறு? சரி சரி. அம்மா ஆரம்பிங்க. இந்த விளையாட்டுல மட்டும் நீங்க தோத்துட்டீங்க. உங்களை மல்லாக்கா படுக்க வச்சு உங்க தொப்புல சுத்தி என் பம்பரத்தை நான் சுத்த விடுவேன். அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க, என் தொப்புல சுத்தி நீங்க விடுங்க. இதுதான் போட்டி. இப்ப விடுங்க. மகளே ஐயா, இந்த மேக்கால தொப்புல பம்பு செட் ஆஃப் பண்ண சொன்னே, ஆஃப் பண்ணியா? இல்லைங்கய்யா. ஐயா ஆஃப் பண்ணல. ஏண்டா ஐயா, பம்பரம் விளையாட முக்கியம். முதல்ல ஆஃப் பண்ணிக்கலாம். ஐயா போடா. ஐயா, எச்ச பண்ண எல்லாம் பண்ணியா? வணக்கம். கவுண்டரே, இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க. நாளைக்கு இந்த தெய்வான கிட்ட பதில் சொல்லியே தீரணும். மெதுவா மெதுவா. அப்படி சென்டர பாரு, சென்டர பாரு. புரிவை ஓங்கி குத்து. 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்னு பேரு வேற. பாத்து பேசுற, 10 பேருக்கு முன்னாடி மானம் பெறும். பாத்து பாத்து பேசுறது கேவலம். பம்பரம் விளையாட தெரியல. இந்த லட்சணத்துல உன் நினைவு பந்தயம் வேற கட்டிட்டான். அந்த பொட்டச்சு முன்னாடி எங்க மானம் இல்லையா போகுது? சரி, நான் சொல்றதை கேளு. வாயில வை. சாட்டுதாயா, நல்லா இறுக்கி சுத்து. ஆகட்டும். குடிக்கிறா டேய். நல்லா மாட்டிக்கிட்டா. இவள விட்டுறாதீங்க. ரெடியா? ரெடி? விடாதீங்களா? ஐயா கும்பிடுறாங்க. என்ன விஷயம்? பெரிய கவுண்டச்சி உங்க அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க. எத்தனைடா? 300 ரூபாய்ங்க. சேலை கட்ட அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டாளா? அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும். நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. புடுற. ஐயா கும்பிடுறாங்க. இருக்கட்டும். ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க. ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. ஓஹோ, என்றாது 2 3 சேலை எடுத்திருக்கு. எத்தனை? 200 ரூபாங்க. இந்த வாரங்க. நல்லது. ஐயா வணக்கங்க. இருக்கட்டும். ஆத்தா பேட்டிக்கு சேலை எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க. எத்தனை? 400 ரூபாய்ங்க. என்றது நிச்சயார்த்தம் முடிஞ்சு கல்யாணமே நடந்துரும் போல இருக்கு. ஆத்தா அவளை சேலை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஐயா கும்பிடானுங்க. இருக்கட்டும். ஆத்தா சீல் எடுத்துச்சா? ஆமாங்க. பேத்திக்கு எடுத்துச்சா? ஆமாங்க. பணத்தை எங்கிட்ட வாங்கி சொல்லிச்சா? ஆமாங்க. எத்தனை? 300 ரூபாய்ங்க. இந்தாங்க. நல்லதுங்க. ம். ஐயா
ஐயா ஏய் இந்த இடத்துக்கு தான் 300 ரூபாய் எடுத்து போன. அது பெரிய கவுண்டர் எடுத்த பட்டு சேலைங்க. இது தெய்வான எடுத்த நூல் சேலைங்க. தெய்வானையா? கவுண்டரே என்ன அப்படி பாக்குறீங்க? கவுண்டர் வேற சொன்னா கைலாசி வேலைக்கு வாங்கி போடலாம்னு சொன்னாங்க. அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இந்த சேலை எடுத்தேன். கண்ட பொண்ணுக்கு சேலை எடுத்துக்காளுங்க. காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா? போடடே போ. கவுண்டரே திரௌபதிக்கு கிருஷ்ணன் சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நீட்சி எடுத்துட்டேன். ஏதோ 8 முழத்துல ஒரு சேலை எடுத்துட்டேன். பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா? நீ மட்டும் மரியாதையா அந்த சேலை காசு கொடுக்கல போறது 1.5 மானம் இல்ல 1.5 மானம். யோ துணிக்காரே இந்த இவன் சேலை கையோட அவுத்து கொடுத்துறேன். நிறுத்துப்புல பூராத்தனையும் அவக்கிறதுக்குள்ளயும் மலமலன் பணத்தனையும் அவன் கையில கொடுத்து போடுறான். என்ன எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சிட்டியா? தலையில முளைச்சா தலைமுடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா சரி. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும். ஏன் தாட்டிக்கிறாங்க? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாரடிங்க? யாருடி இல்ல யாரு டாடா பிச்சு போடுவேன், கால வரைக்கும் போடுவேன். ஏண்டே உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனாப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி. என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி. ஏண்டா எம்பட திருப்பு கண்ணா? ஐயோ காட்டு பல்லு. ஆத்தா குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சுட்டு சும்மா இருந்தா தானே. தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசியிருக்கு. பட்டாச்சாரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா. அன்னைக்கு செதன பல்லு தான் இது. இருங்க இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில போடு. ஆத்தா என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. இருங்க உங்க ஃப்ரெண்ட் வேற இருக்காரு. இப்ப போய் இதெல்லாம் ஐயோ நான் அதுக்கு கூப்பிடலடி. பசி தாங்க முடியல. அந்த 2 தோசை எடுத்து வச்சிருக்கிய அதை கொண்டா பிச்சு போட்டுக்கிறேன். உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. ஆமாமா உன்னை கட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் தொல்லையே எனக்கு ஆரம்பம். இந்தாங்க. ஏய் சட்னி எங்கடி? இல்ல பரவாயில்ல அப்படியே திங்க. பிரதர் எனக்கு ஒண்ணு. எனக்கு தோசை வேண்டாம். இந்த வீட்ல வந்து தங்க நம்பரு. பேப்பர் எப்படி போட்டு போறான் பாரு. நம்ம மேட்ரு காணவில்லை. மனநிலை சரியில்லாதவர். இவரை பார்ப்பவர்கள் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் ஒப்படைக்கவும். என்னங்க? என்ன? பத்திரமா போயிட்டு வாங்க. வேலைக்கு போற புருஷனை பொண்டாட்டி வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறாளாம். சென்டிமெண்டா? போடி போடி. வரட்டும் பார்க்கலாம். ஏய் இப்ப எதுக்கு சிரிச்ச? நான் சிரிச்சா உனக்கு என்னையா? சும்மா போற என்ன பார்த்து நக்கலா சிரிக்குது பிரதர். என்ன சும்மா போறவரை பார்த்து நக்கலா சிரிக்கிறியாமே? எனக்கு வாய் இருக்கு, நான் சிரிக்கிறேன். ஓ வாய் இருந்தா சிரிச்சிருவியா? அப்ப எங்களுக்கு வாய் இல்ல, மூக்கு மட்டும் தான் இருக்கா. பிரதர் சிரிங்க பிரதர். ஹலோ, நாங்க பேப்பரை பார்த்து சிரிக்கிறோம். உங்களுக்கு ஏன் கோவம் வருது? ஐயோ பேப்பரை பார்த்து சிரிக்க சரியான பைத்தியம். ஆமா ஆமா பைத்தியம் தான். பிரதர் பைத்தியமா பிரதர்? கடிச்சு வச்சிருக்க கமான் பிரதர். அவ என்ன கடிக்கிறது? நான் அவளை கடிக்கிறேன். நீங்க என்ன பிரதர் டாக் ரேஞ்ச் போறீங்க? வாங்க பிரதர். ஏய் லூசு சாய்ந்து வந்து பாத்துக்கறேன். கடிச்சு வச்சிரங்க. வாங்கடா பிரதர். வாங்க போடி. போங்க போங்க. தெருவுக்கு போனதான் தெரியும் யார் லூசுன்னு. அவளை விட மாட்டேன் பிரதர். விடாம என்ன பண்ண போறீங்க? ஹவுஸ் ஓனர் யாருன்னு சொல்லுங்க, அவங்க கிட்ட சொல்லி இவளை விரட்டிடுறேன். ஐயா அவன் இந்த வீட்டுல குடியிருக்கல. நேத்துக்கு டான்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஆட்டக்காரி தான் குடியிருக்கிறா. இவ ஓசியில சும்மா கெஸ்டா வந்து தங்கி இருக்கா. இப்ப நீங்க என் வீட்டுல வந்து தங்கிறீங்களா? அது மாதிரி. அப்ப நான் ஓசின்னு சொல்றீங்களா? நீங்க 500 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அது எத்தனை நாளைக்கு வரும்னு யோசிக்கணும்ல. சிங்கிள் டீ சாப்பிட்டாலே 2000 ரூபாய். இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? ஐயோ ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன என்ன பிரதர், நேத்து சண்டை நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவ என்ன பார்த்து எப்படி சிரிக்கலாம்? என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியல. ஐயோ அவளை நினைச்சாவே டார்ச்சர் ஆகும்னு எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே. ஐயோ இங்க நின்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க. நீங்க வாங்க. யாரு பார்த்தா எனக்கு என்ன பிரதர்? நான் கன்சியூமர் கோர்ட் போறது அவளுக்கு தெரியாது. என்ன கிறுக்கே நினைச்சிட்டு இருக்கால, அவளை பேச்சிருவேன் பிச்சு. நீ வேணா பாருங்க பிரதர். கொஞ்சம் இருங்க. ஏன்டா சிரிச்சீங்க? பைத்தியத்தோட வந்தா சிரிக்காம என்ன பண்றது? பைத்தியமா? யாரா? தோ அது. அதா? டேய் அவர் பைத்தியமா? தோ போட்டுக்கிட்ட இத பாரு.
ஆமா. ஓ, இத பாத்துட்டு தான் அவ பைத்தியம்னு சொன்னாளா? ஆமாண்டா. இந்த புடிச்சுக்கா. பிரதர், நீங்க சொன்னது கரெக்ட். இன்னைக்கு நம்ம வேலைக்கு போக வேண்டாம். அந்த பொண்ணை 2ல 1 இல்ல 3ல 1 பாத்துறோம். அதுக்கு முன்னாடி பார்ல போய் ஏத்துறோம். கமான். டேய், சட்டை போடுற. போட்டேன். பிரதர், அந்த பொண்ணை இன்னைக்கு விடவே கூடாது. கவலையே படாத. வீட்டுக்குள்ள போனதும் அந்த பொண்ணை நாரடிக்கிறேன். பிரதர், பாத்தீங்களா, வீட்டுக்குள்ள போய் நாரடிக்கிறேன்னு வெளியிலேயே நாரடிச்சுட்டான். போடா. அந்த பொண்ணை 4 வார்த்தை கேட்க விட மாட்டேன். என்ன 1 2 3 4 போடா. பிரதர், வாசல் இங்க. ஏய் 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 பிரதர், வீடு இங்க இருக்கு. ஏய் ஏய், கதவு தரை. ஏய், வா வெளிய. நாங்க தண்ணி போட்டு வந்திருக்கோம்னு தெரிஞ்சிட்டு உள்ள பூந்துட்டியா? ஐயோ, தண்ணி போட்டதை சொல்லாத பிரதர். அப்படி சொல்லாதான் பிரதர் பயப்படுவா. அப்படியா? ஏத்து. ஏய், கதவு தரமே. என்ன இழுச்சவே நினைச்சியா நீ? எங்களை என்ன இழுச்சவே நினைச்சியா நீ? இடியட். உங்களை என்ன பண்ற பாரு. ஆமாமா, வேண்டாமா. தண்ணி போட்டு வந்திருக்காங்க. நமக்கு எதுக்குமா பிரச்சனை? ராணிமா கூட ஊர்ல இல்ல. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கமா. மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளிய வா நீ. பிரதர், மீசையா? அவ பொம்பளை பிரதர். ஏய், மஞ்ச பூசுற பொம்பளையா இருந்தா வெளிய வாடி நீ. பிரதர், இப்ப எவையா பொம்பளை மஞ்ச பூசுறா? எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி தான். ஏய், பிளடி வாமான் வெளிய. மேனா லேடி. ஏய், வாடி வெளிய. ஏய், ஐயோ, ஐயோ, என்னால பொறுக்கவே முடியல. பாரு எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. நான் விட போறதில்ல. ஏய், என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட பைத்தியம் பண்ணி பேப்பர்ல பப்ளிசிட்டி பண்ணுங்க. பைத்தியமா? என்னையா? எப்போ? சாரி, டங் ஸ்லிப் ஆயிடுச்சு பிரதர். பிரதர், நம்ம சவுண்ட் விட்டதுல பார்ட்டி சைலண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம சவுண்ட் விட்டோம்னு வைங்க, என் பொண்டாட்டி அங்கிருந்து கரண்ட். சிஸ்டர், கம். போலீஸ்க்கு வேணா போன் பண்ணுங்க. ஆமா, போலீஸுக்கா? இவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்ல, மென்டல் ஹாஸ்பிடலுக்கு அனுப்புறேன். பிரதர், விடுங்க பிரதர். நானா அவளை பாத்து பிச்சிரும். பிரதர், வைஃப் சவுண்ட் கொடுக்காத. ஸ்டடியா வாங்க. ஸ்டடி. பிரதர், நான் ஸ்டடியா இருக்கிறேன்னா? சூப்பர். பத்மா, கதவை திறக்க முடியாது. திறக்க முடியாதுங்களா பிரதர்? பத்மா, பசி தாங்க முடியலடி. தண்ணிய போட்டுட்டு கீழே கலாட்ட பண்ணீங்கல, இன்னைக்கு பட்னியாவே கிடங்க. ஒரு நேரம் பட்னி இருக்க சொல்றான். சிஸ்டர் விட்டுருங்க, என்ன தப்பா நினைச்சுக்க போறாங்க. இப்ப மட்டும் உங்களை நல்லா நினைச்சிட்டு இருக்காளா? போங்க பிரதர். நான் மட்டும் தனியா தண்ணி அடிச்சிட்டு வந்திருந்தேன்னா மட்டன் என்ன, ஆம்புலெட் என்ன, என்னமா இருந்திருப்பேன் தெரியுமா? கெடுத்தீங்களே பிரதர். வெயிட். பத்மா, பிரதருக்கு ஒரு ஜாக்கெட் வேணுமாண்டி? லுங்கி. ஏயா, லுங்கி இங்கேயா கட்டுவீங்க? இப்படி காட்டுங்கப்பா. ஏன்பா? பத்மா, ஒரு லுங்கி வேணுண்டி. லுங்கி வேறையா? பிரதர், கல்கட்டா காலி ஆகிட்டா பிரதர். இனி உள்ள போனோம் கசகசன்னு இருக்கு. அங்க பாருங்க, 2 தொங்குது. ஐயோ, என்ன தெருவுல படுத்திருக்கேன்? அண்ணனுக்கு தெரியாம மாடி போய் படுத்துருவோம்.
ஒண்ணுதான் நினைச்சா ரெண்டு பைத்தியங்குதுடா. யார பார்த்து பைத்தியங்கறீங்க? நீங்க தாயா உங்க Dress பார்த்தா தெரியல. சொன்னா இடுங்க டேய். விடுங்க. பை பை. சீ, இந்த நிலைமை தேவையா? எல்லாம் உங்க தப்பு தான். என்ன ஏன் தப்பு? அப்புறம் அந்த பொண்ணு பைத்தியம்னு என்ன பேப்பர்ல போட்டுக்க நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? சொன்னா என்ன பண்ணிருப்ப? கன்சியூமர் கோர்ட் அட போய் சும்மா இருப்பா. கன்சியூமர் கோர்ட்டா உன் தொல்லை தாங்க முடியல. சத்தம் போட்டீங்க பெஞ்ச் மேல நிக்க வச்சிருவேன். பிரதர், இது ஏதோ வாத்தியார் பைத்தியம். அதான் பெஞ்சு மேல ஏறி நிக்க சொல்லுங்க. எங்க ஏபிசிடி சொல்லுங்க. ஏபிசிடி போய்டா. ஏய் என் பொண்டாட்டி போடா நீ என்ன கட்டா? டேய் அவரா டேய் அவரா ஏன் பொண்டாட்டி போவாடா? அவரா குடிங்க பிரதர். இல்ல பிரதர், வேறீங்களா நீங்க? சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உந்தன் சிறகுகள் தன்னாய் மூடிக்கொள்ளும் என் மனவானில் சிறகை காசு வந்துட்டாப்பா. நான் இந்த ஒரு லைனை பாடித்தாப்பா ராத்திரி பூரா தூங்குடாம பண்ணிட்டான். பிரதர், இது சரிப்பட்டு வர்றதா தெரியல. இனி இவனுக்கு ரூட்ல பூந்து அடிச்சா தான் சரியா வரும். ஆமா. ஏய், பொதுவாக எம் மனசு தங்க அப்படியே 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 பாத்தீங்களாம்மா, இவங்களை போய் பைத்தியம் இல்லன்றீங்களே, எப்படி நம்பி இவங்களை வெளியே வர்றது? கொஞ்சம் இருங்க டாக்டர், நான் என் பையன் கிட்ட பேசிக்கிறேன். டேய் சிவராமகிருஷ்ணா, அம்மா அம்மா நல்ல வேளை வந்தம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்திருந்தே உண்மையிலே பைத்தியம் முடிச்சிருக்கும். ஆமா மம்மி. பாத்தீங்களா டாக்டர், என் புள்ள எவ்வளவு தெளிவா பேசுறான். அவனை போய் பைத்தியங்கிறீங்களே, முதல்ல அவனை வெளியில விடுங்க. என்னது? அவர் மட்டும் வெளியே எடுக்கணுமா? அப்ப நான் உள்ள இருக்கணுமா? என்னமா நியாயம் இது? வாய மூடுறா, எல்லாம் ஒன்னால வந்ததுதான். மம்மி, நான் இல்ல. அதான் உங்க பின்னால் நிக்குதா ஒரு பண்ணி. அதான் ராத்திரி பூரா தலையில சாம்பல் போட்டு தெரு தெருவா ஓடிச்சு. டாக்டர், இவரை மட்டும் வெளிய விடுங்க. அவரை விடவே விடாதீங்க. விட்டீங்க பல பேரை பைத்தியம் வைக்கிறவாரு. அவனை கொஞ்சம் அவனை கொஞ்சம் பிடிச்சு இல்லடா. டாக்டர், அவன் இப்படித்தான் எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். நீங்க ரெண்டு பேருமே வெளியில விட்டுருங்க இல்ல ப்ளீஸ். பாருமா, கையெழுத்து போட்டு வெளியே கூப்பிட்டு போங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தான் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். அவங்க பொறுப்பேத்துக்கணும். ஆமா, நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்க, நாங்க பொறுப்படுத்திக்கணும். வாங்க டாக்டர், நான் கையெழுத்து போட்டு தரேன். இவர் மேல எந்த தப்பும் இல்ல. போட்டோ மாத்தினது நான் தான். டாக்டர் சூரியகுமார் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி என் வாழ்க்கையை அநியாயமா கெடுத்துட்டான். அவன் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையையும் கெடுத்துட கூடாதுன்னு தான் நான் அந்த போட்டோவை மாத்தினேன். என்னடி சொல்ற? டாக்டர் வாழ்க்கை கெடுத்துட்டானா? அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இப்ப எதுக்கு அது? என்னவோ ராணி, இந்த போட்டோவை மாத்தி அந்த டாக்டர் கிட்ட இருந்து நீ என் வாழ்க்கையை காப்பாத்திட்ட. ஆனா எந்த தப்பும் பண்ணாத இவரை போய் நான் பழி வாங்கிட்டேனே. ஹே, ஏன் ஃபீல் பண்ற? இந்த போட்டோவை பார்த்து மனசை பறி கொடுத்துட்டேன்னு என்கிட்ட சொன்னேல்ல. அப்ப நேரா ஹாஸ்பிடலுக்கு போ, அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, அப்புறம் ஐ லவ் யூ சொல்லு. தட்ஸ் ஆல். ஆமா, தட்ஸ் ஆல். எனக்கு இந்த ஐடியா வரவே இல்ல. Thank you so much. நான் இப்பவே போறேன். அம்மா, நீ நேரா வீட்டுக்கு போ. நான் நேரா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் அந்த பொண்ணை நான் பாத்துறேன். ஆமா, கன்சியூமர் கோர்ட்டுக்கு இந்த கவர்னரோட போவீங்களா? அதானே. போங்க பிரதர், வீட்டுக்கு போய் முதல்ல அவுத்து போடுங்க. டேய் கணேசா, நீ கொஞ்சம் கூட வாடா. இவனை என்னால சமாளிக்க மம்மி, முடியாது. நான் எப்படி மம்மி வர்றது? நான் கூட வர மாட்டேன். வரலனா போடா, பாரு அங்க போடா. போடா, நீ முதல்ல வண்டியில போடா. இங்க கணேஷ் சார். அவன் இல்ல. ஐயோ சார், சார் தாக்குங்க. ஐயோ சார், அந்த மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் எங்க சார்? ஏன் இங்க தள்ளுந்து பார்த்தாதுன்னு வேற எங்காவது கொண்டு போய் தள்ள போறியா? ஐயோ, ஐ அம் வெரி சாரி சார். உங்களுக்கு அவருக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் ராணி வந்த பிறகுதான் உண்மை எல்லாம் எனக்கு தெரிய வந்தது. என்ன உண்மை? போட்டோ அனுப்பி என் கல்யாணம் நின்னதே சிவராமகிருஷ்ணால தான் நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த போட்டோ மாத்தி அனுப்புனதே என் ஃப்ரெண்ட் ராணி தான் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. அது மட்டும் இல்ல சார், தேன்மொழிங்கிற புனை பேர்ல நான் அடிக்கடி கவிதை எழுதுவேன். அந்த கவிதையை பாராட்டி ஒரு ரசிகர் எனக்கு அடிக்கடி போன் பண்ணுவாரு. அந்த ரசிகர் கூட இந்த சிவராமகிருஷ்ணன் தான் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. ஓ, அந்த தேன்மொழி நீங்க தானா? என்னமா போனும் மணிக்கணக்கில் பேசுவீங்களே.
அப்ப சார் நாளைக்கு பட்டிமன்றத்துல கூட நான் அவர் பேர் தான் கொடுத்திருக்கேன். நாங்க 2 பேரும் தான் நாளைக்கு பேச போறோம். அப்படியா? அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்க போறீங்களா? பயர் மாதிரி போயிருக்காரு. இப்போ உங்களை பார்த்தா பத்தி எரிச்சிருவாரு. நான் ஈவினிங் மேட்டர் சொல்லி அவரை கூல் டவுன் பண்றேன். அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்க. அப்புறம் இந்த தட்டி மன்றம் சொன்னீங்களே அது எப்போ? ஐயோ பட்டிமன்றம் சார். ஓ பட்டிமன்றமா? ஞாயிற்றுக்கிழமையான நிறைய மன்றங்கள் நடக்குது, அதனால கேட்டேன். அதையும் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். நீங்க எங்க நிக்கிறீங்க? இப்படியே எப்படிங்க போறது? எவனாவது பேண்ட் கொண்டு வந்து கொடுத்தானா மாட்டிட்டு போலான்னு பாக்குறேன். கரெக்ட் சார். எப்படி நான் வீட்டுக்கு தானே போறேன், வாங்க நான் டிராப் பண்றேன். எதுக்கு? இறங்கணும் மீட்டர் என்ன கட் பண்ண சொல்வா? வந்தேண்டா பால்காரே, பசு மாட்ட பத்தி பாட போறேன். புது மெட்டு கட்டி ஆட போறேன். இந்த இடக்கு முடக்கு இங்க உட்கார்ந்திருக்கு. அம்மா அம்மா, பால்கார வந்திருக்கம்மா. ஏண்டா வாசல்ல நான் வாட்ச்மேன் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன், என்னமோ அடி தொண்டையில இருந்து அம்மா அம்மான்னு கத்துறியே. என்ன பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையே. மனுஷனுக்கு தெரிஞ்சு என்னங்க பண்றது? இப்படி 30 வருஷமா மாமனார் வீட்டுல உட்கார்ந்து கூச்சமே இல்லாம ஓசிச்சோறு திங்கிறீங்களே. உங்களை கூப்பிட்டா என்ன, கூப்பிடாட்டி என்ன? கம்முனுடா. டே பால் பாண்டி, உனக்கு ஏன் மேல ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா வாயில அடி, மூக்குல அடி, நெஞ்சில அடி, குதிகால்ல வேணாலும் அடி. ஆனா என் தன்மானத்தை நீ டச் பண்ணின பிச்சு புடுவேன், பிச்சு படுவா. ஏங்க காலையிலேயே பால்காரன் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க புராணத்தை? அது ஒண்ணு இல்ல, அவன் கறந்தது காளமாட்டு பாலா இல்ல பசுமாட்டு பாலான்னு விலாவரியா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். எருமை பால்னு சொன்னேன். புடிங்க. ஓ இந்த வீட்ல இவருக்கு காப்பியெல்லாம் பால் பாண்டி கொழுப்பு தானே. வந்தமா பாலை கரகரன்னு கறந்தமா குடுத்தமான்னு போக மாட்டியா நீ? ஏமா கன்சூமர் கோர்ட் உள்ள இருக்காரா? டேய் பால் பாண்டி, என் பிள்ளை என்ன உனக்கு அவ்வளவு இளக்காரமா? போயிருக்கான் ஜாகிங், வந்துருவான், உட்கார்ந்து கர. பால்பாண்டி மாட்டிக்கிட்டியா? உன்னை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான் ஜாகிங் போற மாதிரி ஆக்ட் பண்ண. முட்டை பாரு, காலனியே ஏமாத்துற. வாடா கன்சியூமர் கோர்ட்டுக்கு வாடா. சார் நான் புள்ள குடிக்கிறேன் சார். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார். தயவு செஞ்சு விட்டுருங்க சார். முடியவே முடியாது. உன்ன மாதிரி ஆள்லாம் கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போய் ஃபைன் கட்ட வச்சாதான்டா உருப்பிடுவீங்க. வாடா. இவன் என்ன தப்பு பண்ணா? ஏன்பா உங்க முன்னாடியே பால்ல தண்ணியை கலக்குறானே, அதை கண்டுக்காம என்கிட்ட கேள்வியை கேக்குறீங்க? ஆஹா, இவன் ஒரு டைப்பா உட்கார்ந்து கறக்கும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஐயா நீங்களா சொல்லுங்க ஐயா. அவர் என்ன சொல்றது? ஐயா எப்ப நான் சொல்லி இருக்கேன். ஐயோ அம்மா என்ன இது? இரு இந்த பக்கம் திரும்படா. ஆளுக்கு என் பிள்ளைய பார்த்து கிண்டல் பண்ணீங்கல்ல, இப்போ நீ பண்ண தப்ப கையங்களமா பிடிச்சுட்டா. நீங்க பண்ற அக்கிரமத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, நாங்க வாய் முடிக்கிட்டு கம்முன்னு இருக்கணுமா? இந்த ஒரு முறை மட்டும் என்ன மன்னிச்சுக்கங்கம்மா. என்னத்தடா மன்னிக்கிறது? நீ பண்ண திருட்டு வேலைக்கு மன்னிப்பா? அம்மா அவன் வீட்டுல பால் கறந்தா தண்ணியை கலக்கறாங்கிறதுக்காக தான் அவனை இங்க வந்து கறக்க சொல்லுது. இங்கே அவன் புத்திய கட்டிட்டான் பாத்தியா? ஏய் நீ வாடா கோர்ட்டுக்கு, அங்க வந்து பதில் சொல்ற. வாடா. ராஜா இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிருப்பா. 5-6 பிள்ளைகளை பெத்து வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறான். இனிமே தப்பு பண்ணான்னா நானே கன்சியூமர் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். சரியா? நீ கொடு. இந்த மாதிரி பசங்களை சும்மா விடக்கூடாது. அவன் கிடைக்கிறான், நீ வா ஆபீஸ்க்கு நேரமாச்சு வா. நான் என்னமோ பெருசா வெடிக்க போகுதுன்னு நினைச்சேன், கடைசியா பிசு பிசுத்து போச்சு. ஐயே ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல இத காதுல சொருகுங்க. அரவிந்த சாமி, எஸ் பாஸ். இந்த கட்டிங் மாஸ் இன்டர்வியூ எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் ரெடி. ஒவ்வொரு ஆளா உள்ள அனுப்பு. இந்தாங்க ஃபைல். thank you. நம்பர் 1. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உன் பேரு? இளங்கோ. மிஸ்டர் இளங்கோ, ஜாக்கெட்டுக்கு பட்டன் முன்னாடி வச்சா நல்லதா பின்னாடி வச்சா நல்லதா? 2 பக்கம் வைக்காம இருந்தா ரொம்ப நல்லது. என்னது ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி பேசுறான். இங்க பாருப்பா, நீ கட்டிங் செக்ஷனுக்கு லாயக்கு இல்ல, அயனிங் செக்ஷனுக்கு தான் லாயக்கு. இளங்கோ யூ கோ. Thank you sir. Thank you. நம்பர் 2. I come in? Yes. வந்தறனே. கணேஷ் குமார். வயசு 25. weight 70 kg. என்னங்க இது? இவர் அவ்வளவு கேட்டா மேட அளவு சொல்றாரு. Shut up. ஆமாங்க, என்ன கண்ணாலேயே கரெக்டா அளவெடுக்கிறாரு. அவரையே வச்சுக்கலாங்க. Thank you ticket. டிக்கெட்னா தெரியாதா? அவங்களே கேட்டு பாரு. எம்டி சார்,
இது உங்க ஒய்ஃபா இல்ல வைஃபா? சரி சரி இழிக்காத வைஃப் தானே. இவெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரிஜினல் இருக்குமா? இருக்கும். சரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? மை எக்ஸ்பீரியன்ஸ் எஸ். மை கிராண்ட் ஃபாதர் வைஜெயந்திமலா காஸ்டியூமர், மை ஃபாதர் நாட்டிய பேரோடி பத்மினி காஸ்டியூமர், ஐ அம் ஆப் ட்ரெஸ் போடுற ராமராஜில இருந்து புல் ட்ரெஸ் போடுற ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் காஸ்டியூமர். நீங்க காஸ்டியூம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? குட் क्वेश्चन. This is a tape. The pencil. Take it. This is ஆதாரம். உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களா? இந்த சொறி முடிச்ச வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் வேறயா? இங்க பாரியா, இங்க வேலை செய்யறாரே சிவராமகிருஷ்ணன், அவர் தான் அனுப்புனாரு. ஓகேவா? நடத்தீங்க. ஓ, நம்ம சிவராமகிருஷ்ணனா? எஸ். அப்ப ஓகே. இப்போ ஓகே இல்லையா? இப்போ ஓகே. ஓகே. யூ ஆர் அப்பாயிண்டட். Thank you. அரவிந்தசாமி சாருக்கு நம்ம மொத்த ஃபேக்டரி சுத்தி காட்டு. சுத்தி காட்டுறதுக்கு என்ன திப்பு சுல்தான் கோட்டையா என்ன? இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது அந்து போன தையல் மிஷின், அது ஒரு 500 இத்து போன பொண்ணுகளும் தச்சிட்டு இருக்காளுங்க. அதை நானே பாத்துக்கிறேன், நானே ஜாயிண்ட் ஆயிக்கிறேன். அப்புறம் இந்த மாசம் சம்பளம் இப்பதானே ஜாயின் பண்ணீங்க? இப்பவா சேர்ந்தேன்? நான் போன மாசத்துல சேர்ந்த ஞாபகங்க. அவருக்கு வாய் சாஸ்தி. லோ ஹிப், ஹை ஹிப், மிடில் ஹிப்னு கட் பண்ணி ஒரிஜினல் ஹிப்ப பார்த்தாலே போர் அடிக்குது. பத்தாவதுக்கு ஜன்னல் வச்ச ஜாக்கெட், டோர் வச்ச ஜாக்கெட்னு நம்மள கார்பெண்டர் ரேஞ்ச் கொண்டு வந்துடுறாங்க. இந்தியாவின் ஜனத்தொகையை குறைன்னு சொல்றாங்க. எவன் குறைக்கிறேங்கிறான்? நாங்களும் புரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி தள்ளிட்டே இருக்கிறோம். பெருந்தன்மை அவங்களும் புரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மிஸ்டர் கணேஷ் என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? புலம்பாம என்ன பண்றது? இந்த புடிங்கிடு. இந்த அடுப்பாய கம்பெனில சேர்ந்ததுல இருந்து உடம்பே ஹீட் ஆகி போச்சுப்பா. ஆமா, நீ என்னமோ 4 நாளா கன்சியூமர் கோர்ட் கண்டக்டர் நாலஞ்சு அது என்னாச்சு? விடுவடா, அந்த பயல 4000 ரூபாய் ஃபைன் கட்ட வச்சுட்டானே. ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? இந்த கண்டக்டர், காய்கறி கடைக்கார இவங்களை எல்லாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ற? தப்பு பண்ணவனுக்கு தானே தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். நான் என்ன பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். 2000 ரூபாய் அந்த கண்டக்டர் கொண்டாடிட்டு கொடுத்தேன், 1000 ரூபாய் அனாதை விடுதி கொடுத்தேன், மீதி 1000 ரூபாய் உங்களுக்கு அரவிந்த் சுவாமிக்கு செலவு பண்ணலாம்னு இருக்கேன். அரவிந்த் சுவாமி அனாதையா? நீ ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகுற? நாங்க 2 பேர் ஃபேமிலி மேன். உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல. அண்ணன் தம்பி இல்ல. ஒய்ஃப்? நோ. அப்ப நீ அனாதைடா. உனக்கு எந்த ஊர்டா? என் ஊர் இந்தியா மேப்லயே இல்ல. இந்தியா மேப்லயே இல்லாத ஊரு? அது என்ன ஊரு? அத்திப்பட்டி கிராமம். அந்த பாட்டியா நீ? என்ன சம்திங் ராங். சம்திங்னா எவர்திங் ராங்மா. ஒரு ஊரு ஜனங்களே தண்ணிக்குள்ள போய் தட் பிளக்கார்ட் மட்டும் மேல வந்திருக்கான். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, தட் பிளக்கார்ட் உள்ள போய் ஊரே மேல வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது எப்படா நீ மட்டும் வந்த? ஒவ்வொருத்தர் காலா பிடிச்சு உள்ள இழுத்து விட்டு நான் மட்டும் வெளியே வந்துட்டேன். பாத்தியா, 500 பேரை சாப்பிட்டுட்டு அனகொண்டா மாதிரி வந்துட்டு இருக்கா. ஏன்பா உன் கன்சியூமர் கோர்ட்ல ஒரு கேஸ போட்டு இவன் உள்ள தள்ள கூடாதா? சே பாவம் அனாதை. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் என்ன ஜெயிக்க முடியாது. நான் ஒரு கருப்பு சரித்திரம். இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை. இந்த உடான்ஸ் எல்லாம் ஏங்கட்டு விடாத. ரேஷன் கார்டு இல்லைன்னா படுவா, நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது. கார்பரேஷன் காரன் துரத்தி அடிப்பான். போடா. ஜனங்க ஏமாந்துருக்க நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடி போயிரு. பாத்தி மறந்துடாத. பாய். இவர் லண்டன் ரிட்டர்ன் ஈவினிங் ஆனா பாத்தியில தான் மீட் பண்ணுவாரு. போறம்போக்கு குவார்டர் வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கிட்டு தெரியுங்க. அப்புறம் சிவராமன், இந்த 1000 ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் 50 ரூபாய் நோட்டா 500 ரூபாய் நோட்டா? அது முழு 500 நோட்டா தான் இருக்கு. ராத்திரி தான் பாட்டி. இப்ப என்ன போய் வேலையை பாருங்க போங்க. சாரா இருக்கீங்களாப்பா? ஸ்டாப் ஸ்டாப். டேய், இது என் வீடு, நான் இறங்கி போறேன். நீ எங்கடா வர்ற? அண்ணே மிட் நைட்ண்ணே, தெருவுல போனா நாய் கடிக்கும்ண்ணே. பகல்ல போனா மட்டும் விடுமா கடிக்கு? நாய் கிட்ட கடி வாங்க. என்னடா சொன்ன? நீங்கள் அண்ணி படிப்பீங்கல்ல, அண்ணி பக்கத்துல படுத்துக்கிறேன். இல்ல உங்க ஓரமா படுத்துக்கிறேன். கிக்கு ஓவரா இருக்குன்னு டைலாக் மாத்தி எல்லாம் பேசாத, பிஞ்சு போடும் பிஞ்சு. மிஸ்டர் ராமகிருஷ்ணன். என்ன பிரதர்? போற வழியில ஒரு சாக்கடையா பார்த்து இந்த பண்ணியை தள்ளி விட்டு. ஸ்டாப்டா ஸ்டாப். கோடா கோ. அவர் மட்டும் முன்னாடி உட்காருவாரா? நானும் உட்காருவேன். ஐயோ அரவிந்த் சார், வாங்க இங்க. இதான் முன்னாடி. முன்னாடியா? ஏறு. பஸ் எடியா எடியா. வணக்கம் தல. வணக்கம் தல. வணக்கம் தல. டேய் ஸ்டாப். என்ன எல்லாரும் உன்னை தலைங்கிறாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. என்னன்னு ஒண்ணு இல்ல, நான் தான் பார்த்தனே தலைங்கிறாங்க. உன் பேர் என்ன? அரவிசாமி. அதையும் கூப்பிடல? நான் தானே தலைவர்ங்கிற பேரை சுருக்கி தலைன்னு கூப்பிட்டு சொன்னேன். நீ தலைவரா? ஆமா. எப்ப தலைவரான? எந்த கட்சிக்கு தலைவரான? கட்சியில வேண்டாட்ட, நாங்களா எடுத்துக்கிறது. ஓ, நீங்களே நினைச்சா தலைவராயிக்கிறது. தலைவருங்கிறதே 4 எழுத்து, அதையும் சுருக்கி 2 எழுத்துல தலைங்கிறீங்க. இந்த தலைன்னு சொல்றவங்களை எல்லாம் போலீஸ்ல கூட்டிட்டு போய் 6 மாசத்துக்கு பட்டைய கிளப்புனா வச்சுக்குவீங்களா? வைக்க மாட்டான். தலைன்னு வச்சுக்குவியா? டேய், உங்க எல்லாருக்கும் ரவுண்டு கட்டி சொல்றேன், இனிமே எவனாவது இவனை தலைன்னீங்க உங்களுக்கு தலை இருக்காது. தல வணக்கம்.
நான்சென்ஸ். இப்பதானே நான் சொன்னேன் தலைன்னு சொல்லாதேன்னு. இவாடா உனக்கே தலையில்ல இவனை தலையங்கிறியா? இனிமே தலைன்னு சொன்ன உன் தலையில கொத்து புரோட்டா போட்டுருவேன். போடா. சரி தல. ஐயோ இவனுக்கு திருந்த மாட்டானுங்கடா. நாக்கில சொறி வச்சிருச்சு. தலை காலு வாலுன்னு நம்ம உசுர வாங்குறானுங்க. பண்ணாட பக்கிரி பசங்க. என்ன பிரதர், என்ன என்ன இவ்வளவு கோவம்? யார கடிச்சிட்டு வரீங்க? நான் என்ன நாயா கடிச்சு வைக்கிறதுக்கு? தலை காலு வாலுன்னு நம்ம உசுர வாங்குறானுங்க. பண்ணாட பக்கிரி பசங்க. என்ன பிரதர், என்ன என்ன இவ்வளவு கோவம்? யார கடிச்சிட்டு வரீங்க? நான் என்ன நாயா கடிச்சு வைக்கிறதுக்கு? என்ன பிரதர் நீங்களும் சேர்ந்து வாடுறீங்க? ஒரு பையன் அப்பா அம்மா வச்ச பேரை சொல்ல மாட்டேங்கிறான். தலைங்கிறான், வாலுங்கிறான், காலுங்கிறான். ஒரு 10 தலையை சேர்ந்தாப்புல சட்டக்கு சட்டக்கு சட்டக்குன்னு கொத்திட்டோம்னா ஒருத்தன் தலைன்னு சொல்ல மாட்டான். பிளாக்காட் ஊரை மாத்துறானுங்க, பேரை மாத்துறானுங்க, வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஏன் நீங்க ரொம்ப பாக்குறீங்களோ? என்ன சேம் சைடு கோல் அடிக்கிறீங்களா? ஆமா அது என்னது நோண்டிட்டு இருக்கீங்க? கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்றது உங்களுக்கு நோன்றதா தெரியுதா? ஆட உடுங்க பிரதர். 24 hours ஒர்க் பண்ணி அந்த அண்டா வாயனுக்கு நம்ம சேர்த்து கொடுக்கணுமா? சத்தம் போடாதீங்க. சத்தம் போட்டா அந்த அண்டா வாயன் என்ன பண்ணிடுவான்? அண்டா வாயன் ப்ளீஸ் பிரதர் சும்மா இருங்க பிரதர். நம்மள மாதிரி ஒரு 4 இன்டெலிஜென்ட் வேலையை விட்டு வெளியே போயிட்டா என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாருங்க பிரதர், மனுஷன் இருந்தா ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணணும் லைஃப. ஆமா இந்த கம்ப்யூட்டர்ல செக்ஸி படம் எல்லாம் வருமாமே? ஹலோ ஹலோ நான் தான். ஓ நீங்க தானா? கல்யாணம் ஆயிடுச்சு அலையறீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கு. இருங்க வீட்ல சொல்லி தட்ட சொல்றேன். இப்போ தினம் தட்டி தான் அனுப்புறேன். இதுல ரெக்கமெண்டேஷன் வரியா? தள்ளுங்க பிரதர் நான் உங்களுக்கு தட்டிக்கிறேன். அது வருதுடா வந்துருச்சு. பிரதர் அங்க பாருங்க சூப்பரா பிகர். கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி பிகர் வந்தா எவையா தியேட்டர்ல வந்து படம் பாப்பா? வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து போட்டு போட்டு பாத்துட்டு இருப்பானுங்களே. பிரதர் அந்த மவுஸ கொடுங்க, நான் கொஞ்சம் ரவுஸ் பண்ணி பாக்குறேன். இத மாத்துறீங்களா இல்லையா? நான் மாத்த மாட்டேன். இது என்ன யாரோ தேன்மொழியின் கவிதை எழுதிருக்காங்க? கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது தேன்மொழி மான்மொழி எல்லாம் கவிதை எழுதிருக்கான். லைஃப் இருந்தா என்ஜாய் பண்ணு பிரதர். கொண்டாங்க. நான் இத படிக்கணும், அவங்கள பாராட்டணும். நான் இந்த பிகரை பார்க்கணும், அதை ரசிக்கணும், அதை லவ் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு போறேன். அப்படி பிடிச்சுக்க. ஊர்மிளா என்னங்க? ஊர்மிளா என்ன பிடிச்சிருக்கா? உங்களை போய் பிடிக்காம இருக்குமா? அப்படின்னா ஒரு பாட்டு பாட. என்னது? என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில எழுந்திருச்சு கம்பெனியை திறந்து ஊதுபத்தி கொளுத்தி வச்சு வேலையை ஆரம்பிக்காம இப்படி பஜனை பாட்டு பாடிட்டு இருந்தா இந்த கம்பெனி எப்படா உருப்படும்? எங்க சாங் ஒரு மாதிரி ரிப்பீட் பண்ணு. ஸ்டாப். லாஸ்ட் டைம் மட்டும் பாடு. பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் கர்மாந்திரம் முடிச்சுங்களா? போங்கடா. ஏண்டா இது என்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியா இல்ல செக்ஸ் படம் ஓடுற தியேட்டரா? நீங்க இப்படி கூத்தடிக்கிறத எம்டி பார்த்தா என்ன நினைப்பார்? என்ன நினைப்பான்? அவன் தான் ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கான். இவெல்லாம் எம்டியா தம்டி? வாடா. கம்மிங் யூ கால் மீ? யா நீதான் இந்த ஃபேக்டரி ஓனர். இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க, கண்டிக்காம நீயும் பாத்து ரசிச்சிட்டு இருக்க. என்ஜாயிங் தி பியூட்டி wherever it is. ஆஹா அமெரிக்கன் சிட்டிசன். அப்படியே இங்கிலீஷ் தான் பேசுவாரு. தமிழ்ல பேசு. அழகு எங்கெங்க இருக்குதோ அதையெல்லாம் ரசிக்க சொல்லிருக்காங்க. யார் சொன்னா? இது உன் கண்ணுக்கு அழகா இருக்கா? வா ரசி. பாரு கருவாட்ட கவரத்துக்கு பூனை ரெடி ஆகிற மாதிரி இருக்கான் பாரு. டச். இந்த மாதிரி நீ ரசிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடும். அப்புறம் நீ எம்டியா இருக்க மாட்ட. எம்டி ஆகி ரோட்ல தம்டி தான் விக்கணும். உனக்குன்னு ஒரு அத போய் விட்டுறா போடா. ஆமா இங்க ஒருத்தர் நின்னுட்டு இருந்தானே. இங்க டேய் கீழ என்னடா பண்ணிட்டு இருந்த? பட்டன் பொறுக்கிட்டு இருக்கேன். பட்டன் இங்க தான் பொறுக்கணும், அங்க போய் பொறுக்கடா. போடா உட்கார். வா வேலை செய். மிஸ்டர் கணேஷ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன கன்சியூமர் கோர்ட்ல இருந்து பணம் வந்ததா? அதெல்லாம் இல்ல. வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். வாட் இஸ் தி மேட்டர்? கம் டு தி பாயிண்ட். வீட்டை விட்டு வெளியே 10 நாளைக்கு தங்க ஒரு ரூம் வேணும். ஹோட்டல்ல தங்கிக்க. அது எங்களுக்கு தெரியாதா? உங்க வீட்ல நான் 10 நாளைக்கு தங்கணும். என்னது? என் வீட்ல 10 நாள் நீ தங்க போறியா? யோ நான் சேர்ந்தாப்புல 10 நாள் தங்கினாலே ஜாஸ்தின்னு தோர்த்துறா. இதுல நீ வேறயா? அதெல்லாம் முடியாது. ஐயோ பிரதர் ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம் சொல்லாதீங்க பிரதர் ப்ளீஸ். ஆஹா பிரதர்னு சொல்லி சென்டிமெண்ட் போட்டு தாக்கிட்டியே. சரி அவகிட்ட போய் ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு நீ தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ. இரு என்ன வெறும் தேங்க்ஸ் சொல்ல போறேன். ஒரு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாய் எதுக்கு? என் பொண்டாட்டிக்கு. ச்சே 500 ரூபாய் உங்க பொண்டாட்டி நான் போய். யோ நீ என்னைய நினைச்சிட்டு பேசுற? அவளுக்கு ஏதாவது பிடிச்சது கிடைச்சது வாங்கி கொடுத்து நைஸ் பண்ணா தானே உன்னை தங்க வைப்பா. இதுக்கு நான் பேசாம ஹோட்டல்ல தங்கிக்கலாம். ஹோட்டல்ல போய் தங்க. 500 ரூபாய்க்கு 10 நாள் எவன் ரூம் விட்டு பண்ணுவா? பிரதர் கொஞ்சம் இருங்க. ஐயா இந்தாங்க 500 ரூபாய். அது ஒரு கண்டிஷன். என்ன? நான் போய் 2 hours கழிச்சு தான் நீ வரணும். சரி. அதுக்கு முன்னாடியே வந்தேன்னு வை, 2 பேர் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது வரும். இல்ல நான் பின்னாடியே வர்றியா?
500 ரூபாய் கொடுத்துருக்குமே நீ ஜபர்தஸ்தா வராத அடக்கி வாசி. அட நல்ல ஆளியா. மிஸ்டர் கணேஷ், பிரதர், மிஸ்டர் கணேஷ். நோ நோ, என்ன மேடம் விழ போனீங்க, காப்பாத்தல ரேப் ரேப்னு கத்துறீங்க. இல்லையா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? எனக்கு ஏதோ போட்டோ அனுப்பி குழப்பன. இப்ப நேரடியா கலாட்ட பண்ண வந்திருக்கியா? போய் வெளியில. என்ன குழப்பம், என்ன போட்டோ, என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல இல்ல, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ முதல்ல போ வெளியே. என்ன நீ வா போன்னு மரியாதை இல்லாம பேசுறீங்க. மேடம், உங்களை என் ஃப்ரெண்ட கூப்பிடுங்க. யார் அந்த ஸ்டூபிட் ஃபெலோ? இங்க பாரு, நீ இப்ப போலனா நான் போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸ். இப்ப என்ன பண்ணிட்டான் போலீஸ் கூப்பிடுறீங்க நீங்க? போய் வெளியில. இல்ல நீ வாய போய், இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் உனக்கு. போய் வெளியில. என்ன நீ எப்படி பேசுறியா? தொட்டு பேசுற? நான் அப்படியே பேசுறேன். என்னங்க கலாட்டா? சார், இந்த பொண்ணு என்ன இன்சல்ட் பண்ணிட்டா. என்ன இன்சல்ட் கன்சல்ட்? இது உங்க வைஃப் தானே? ஐயோ, ஏன் ஒய்ஃப் இங்க இருக்கா? எதுக்கு நீ சண்டை போடுற? இது அது யாரோ நம்ம வீடு அங்க இருக்கு. பிசாசு. என்ன பண்ணி பாப்பா? என்ன பேயா? வாயா, மூஞ்சி பேத்தறல இல்லையா பாரு. மூஞ்சி பாரு. என்னது? என்ன பேச்சு? அவ கிடக்குற ரப்பர் பேட். நீ போங்க பிரதர். செத்த போயா, உன்ன மாதிரி நிறைய ஆளை பாத்துட்டேன். ஏய், வாயை தச்சிர ஜாக்கிரதை. போயா. ஏய், போடி. ஓய், குரல் குடுக்குற வேலைய வச்சுக்காத. நீ போமா. என்ன ரவுடி மாதிரி பேசுற? ஓய், உன் ஃப்ரெண்ட் கொஞ்சம் அடக்கி வை சொல்லிட்டேன். ஏய், நீ முதல்ல பொம்பளை நீ போமா. போங்க பிரதர். என்ன பிரதர்? பிச்சுடுவான் பிச்சு. ஒரு நிமிஷம், அவள ரெண்டுல ஒண்ணு பாத்துறேனே. அட 2 1 3 1 போங்க. ச்சே, கொஞ்ச நேரம் அவகிட்ட விட்டுக்கலாமே. பிச்சிருப்பா அட பிச்சு. வாங்க பிரதர், அவகிட்ட போய் கத்திட்டு. ஆமா. என்ன பிரதர், முதல்ல என் வீட்டுக்கு வந்து இப்படி கலாட்டா பண்றீங்க? எல்லாம் உங்க தப்பு தான். என்ன என் தப்பு? இப்படி ஒரு அலிபாபா குகையில தங்கி இருக்கேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சே. பிரதர், நான் கொடுத்த அட்வான்ஸ்க்கு இந்த குகையே மேலு. இங்க பாருங்க, நீ உள்ள போறத பாத்துருக்க, வெளிய வரத பாத்துருக்க. இப்படி மாடியில தங்கி இருக்கீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா? நாளைக்கு இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் மாடியில் தங்கியிருக்கேன் மைக் செட் வச்சு சொல்றேன். பிரதர், 6 மாசம் வாடகை பாக்கி. சத்தம் போட்டு பேசாதீங்க. வீட்டுக்காரன் ஜம்ப் பண்ணி மேல வந்தா நம்ம 3 பேர் அவுட்ல நிக்கணும். லட்சுமண, ராம, சீதை 14 வருஷம் காட்டுக்குள்ள சிட்டிய பார்க்கவே முடியாது. என்ன பிரதர் சொல்றீங்க? என்ன பாக்கின்னு சொன்னா நீங்க கொடுக்க போறீங்களா? அதெல்லாம் இல்ல. என்ன 500 ரூபாய் கொடுத்ததுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் கிடைக்கும். என்னது 500 ரூபாய் கொடுத்தாரா? அது வேற யாருக்கோ கொடுத்தாரு. நீங்க போங்க. டென்ஷனா இருக்கீங்க. ஏதாவது சாப்பிட்டா சரியா போயிடும். ஏய், போய் ஒரு கப் காபி கொண்டா. காபி தூள் இல்ல. ஒரு டீ கொண்டா. சக்கரை இல்ல. சரி, ஒரு முட்டை உடைச்சு போட்டு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வா. கோழி செத்து போச்சு. கோழி எல்லாம் செத்து போகுது, நீ ஏன் உயிரோட இருக்க? உள்ள வா சொல்றேன். ஏய், நில்லுடி. என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு போற? பிரதர் வேண்டாம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது பிரதர். ஐயோ சிஸ்டர், எனக்கு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொடுத்தா போதும். ஏன் தண்ணி கேக்குறீங்க? இப்ப நான் கேட்டதெல்லாம் இல்லையா? மொத்தமா வாங்கி போட்டுருக்கேன். அப்படிலாம் இல்லைங்க. இல்ல பிரதர், ஒரு விருந்தாளி வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த பொம்பளைகளை இப்படி தான் மூஞ்சிய கோணையா வச்சுட்டு பேசுறது. பிரதர், அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. உள்ள போனா கஞ்சி காய்ச்சிடுவேன். பிரதர், விடுங்க. நீங்க ஏய். ஐயோ, ஹலோ பத்மா, பத்மா. வெளியில என்னமோ ரொம்ப சவுண்ட் விட்டீங்க. இல்ல அது ஒண்ணு சவுண்ட் இல்ல. என் ஃப்ரெண்ட் டென்ஷனா வந்தாரு, அதே டென்ஷன் நான். அப்படியே அதுக்கு என்கிட்டயே பந்தாவா? உன்கிட்ட பந்தா பண்ண முடியுமா? நீ என் ஒய்ஃப் ஆச்சே. பின்ன காஃபிய போடு, டீய போடு, முட்டைய போடுன்றீங்க. வீட்ல இருந்தா தானே போடுறதுக்கு. வாங்குற சம்பளத்துல 3/4 ஒயின் ஷாப்ல கொடுத்துட்டு வந்துறீங்க. மீதி பணத்துல அரிசியை கூட வாங்க முடியல. மளிகை கடைக்காரன் என்ன என் மச்சானா? அவனையா உன் மச்சான் ஆக்குற? வாலிம குறை. உன்னை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட நல்ல பொண்ணுன்னு சொல்லிருக்கேன். வேற டேமேஜ் ஆக்காத. சரி, சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்கேன்? 2 தோசை மட்டும் இருக்கு. ஏன் இன்னும் 2 சுட்டா கெட்டு போறியா? சட்டையில மாவு இருந்தா தானே. வாலிம குறை. இந்த 2 தோசைய அவர் ஆளை பாத்தியல்ல, அவருக்கே பத்தாது. அப்புறம் நான் என்னத்த சாப்பிடுறது? 2 பேரும் டிவைட் பண்ணி சாப்பிடுங்க. ஓ, டிவைட். அதாவது கப் டீய 1/2 ஆக்குற மாதிரி சொல்றேன். அதேதான். சரி, நான் பேச வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அந்த 2 தோசை எடுத்து வை. அந்த தோசைய நான் என்ன பாடுபடுத்துறேன் பார். ஏய், நிறுத்துடு. என்ன தோசை இது? வெரைட்டி மாதிரி சுட்டு வச்சிருக்கேன். இத மனுஷன் மாறாடே. ஏன் பிரதர், நல்ல பூ மாதிரி இருக்கே பிரதர். என்னது வைங்க பிரதர்? என்ன மனுஷன் சாப்பிடுவானா அத? நீங்க பாக்காத தோசையா? எத்தனை பேப்பர் ரோஸ் சாப்பிட்டுருப்பீங்க. விருந்தாளி வந்து இத சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிட்டா யார் பதில் சொல்றது? என்ன பிரதர், இத சாப்பிடுறதுக்கு பட்டினி கிடக்கலாம் பிரதர். அதெல்லாம் இல்ல பிரதர். எழுந்திரீங்க பிரதர். ஏய், இத எடுத்து போய் உள்ள வை. எடுத்து போய் உள்ள வைடே. பிரதர், வாங்க என்ன பிரதர். பிரதர் சாப்பிடலையா?
ஹலோ ஹலோ தென்மொழி மேடமா? ஆமாங்க, யார் பேசுறது? சிவராமகிருஷ்ணன், உங்க கவிதைக்கு ரசிகன் ஞாபகம் இருக்குங்களா? குட் ஈவினிங் சார், எப்படி இருக்கீங்க? இப்போ கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்கேன் மேடம். மனசை ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். ஏன் சார், என்னாச்சு? ஊர்ல முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு என்கிட்ட ரொம்ப ரகலை பண்ணிடுச்சுங்க. எனக்கும் அதே ப்ராப்ளம் தான் சார். முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளு என்னை பயங்கரமா மூட் அவுட் பண்ணிட்டாரு. உங்ககிட்ட பேசுறதுனால எனக்கும் சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மேடம். அப்புறம் மேடம், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பட்டிமன்றத்துல நீங்க அடிக்கடி கலந்துக்கிறதா சொன்னீங்களே? ஆமா. எனக்கும் அதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேடம். அடுத்த பட்டிமன்றத்துல நான் பேசுற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்களேன் ப்ளீஸ். ஷூர் சார், நிச்சயமா ஹெல்ப் பண்றேன். நீங்க நல்லா பேசுவீங்களா சார்? என்ன பத்தி நானே எப்படி பெருமையா சொல்லிக்கிறது? ஒரு தடவை மேடையில ஏத்தி பாருங்க, அப்புறம் நான் எப்படி பேசுறேன் நீங்களே சொல்லுவீங்க. சரி சார், இன்னும் 4-5 நாள்ல ஒரு நல்ல ப்ரோக்ராம் இருக்கு. அதுல கண்டிப்பா நான் உங்க பேரை கொடுத்துறேன். தேங்க்யூ.